குளிக்கும் அவரை வரவேற்கிறோம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அதிகமாய் இதை கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கவனிப்போம். எனக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமா போகணும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, ஒரு தென்னை மரத்தை காமிச்சு இந்த தென்னை மரம் தானா வருமான்னு கேட்டாரு. தென்னை மரம் தானா வருமா? யாராவது பதில் சொல்லுங்க. நான் சொன்னேன் தானா வரவே வராது. அவர் ஏன் தென்னை மரத்தை காமிச்சான்னா, ஒருவேளை வேப்ப மரம் கூட காக்கா தின்னுட்டு எச்சம் போட்டுச்சுன்னா கூட முளைச்சிடும். இந்த தேங்காய் எச்சம் போட முடியாது பாருங்களேன். அப்ப நான் சொன்னேன், இல்ல வருமா சொல்லுங்க, தென்னை மரம் தானா வரும் யாரா சொல்லுங்க, நான் பேச்சு அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். வராது. அப்ப அந்த தென்னங்கண்ணா அது பேரு, அந்த கண்ணை போட்டு நட்டு வச்சு எங்கேயாவது புதஞ்சு கிடந்தாதான் அது முளைச்சு வெளியே வரும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் கேட்டாரு, சரி அப்ப தானா வராதுன்னு நீ சொல்லிட்ட, தானா வராது. இப்படியே போனா உலகத்துல வந்த முத தென்னை மரம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டாரு. இது போய் ஒரு நாத்திகவாதிட்ட போய் கேளு அப்படின்னாரு. அதனால உங்ககிட்ட கேட்கறேன், நீங்களா நாத்திகவாதிகள் அல்ல, நாத்திகவாதத்துல இருந்து வெளியே வரதுக்காக நான் சொல்றேன். நான் எங்க போனாலும் நான் நாத்திகவாதியா இருந்தவன். ஆகவே நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு பல மேடையில் நான் பேசினவன். கல்லூரியிலே கணித பேராசிரியராக வேலை செய்து வேலையை ராஜினாமா செய்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு இந்து குடும்பத்திலே நாயுடு தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு ஜாதியில பிறந்தவன். என் சொந்த ஊர் சேலம். தில்லி சூனிய சைவனை செய்யற குடும்பத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டு இன்னைக்கு கடவுளுக்காக நான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். ஆனா நான் நாத்திகமா இருந்தனால நான் எதை கேட்டாலும் ஏன் எப்படின்னு கேட்டு நான் பழகி இருக்கிறேன். அப்ப அந்த முதல் தென்னை மரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த முதல் தென்னை மரத்துக்கு பதில் என்ன சொல்ல போறாங்க? முத வந்தது தென்னங்கன்னா தென்னை மரமா, தென்னை மரமா தேங்காயா? தேங்காய் தான் இருந்துச்சு. அந்த தேங்காய் எங்க இருந்துச்சு? அதையாவது ஒத்துக்கோங்க, கடவுள் உண்டாக்குனார். எங்க நீங்க சுத்தி வளைச்சாலும் ஆண்டவர் அதை உண்டாக்கினார். சரி, இன்னொரு விஷயம் சொல்றதுனால கவனிங்க. கடந்த 6000 வருட காலங்களாக சொல்ல போனா ஒரு 4000 வருட காலங்களாக ஏதாவது புதுசா ஏதாவது வந்திருக்குதா பாருங்க. தென்னை மரத்தை பாத்தீங்க, பனைமரத்துல பாத்தீங்க. இந்த வையப்ப மலையில இது வரைக்கும் உலகத்துல தோன்றாத ஒரு செடி முளைச்சிருக்குது. உலகத்துல இந்த செடி கிடையாது, இப்பதான் இந்த செடி முளைச்சிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? உலகத்திலே இல்லாத ஒரு மிருக ஜீவன் வந்து இங்க வந்துருச்சு, இங்க வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? பாருங்களேன். இல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தானா வந்துச்சு. ஏயா இன்னும் தானா வரல. உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு இது வரைக்கும் ஒண்ணு கூட தானா வரவே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு வாய் வலிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு பக்கா நாத்திகவாதி யாரு? டார்வின் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பக்கா ஏத்திஸ்ட். அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக விதண்டாவாதத்துக்காக ஒரு செல் அமைப்பா இருந்து 2 செல் வந்துச்சு, 2 செல் இருந்து 3 செல் வந்துச்சு, 3 செல் இருந்து 4 ஆச்சு, 4 5 ஆச்சு, அப்புறமே மனித குரங்காச்சு, அப்புறம் வாழெல்லாம் உள்ள போச்சு, மனுஷனா வந்துட்டான். அதை கேட்கணும் நம்பிட்டான். ஆனா நமக்கு மண்டையில கொஞ்சம் மூளை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கும் மனித குரங்கா தானே சார் இருக்குது. அப்படி மாறினது உண்மைன்னா நம்மளும் கொஞ்சமாவது மூக்கு பெருசா போயிருக்கணும், இல்ல இப்படியே குட்டையா போயிருக்கணும், இல்ல அமைங்க இருக்கணும், நம்ம ஏதாவது வேறையா மாறிட்டு இருக்கணும், இல்ல மனித குரங்காவது மனிதனாக மாறிட்டு இருக்கணுமா இல்லையா? கொசு கொசுவா தான் இருக்குது, யானை யானையா தான் இருக்கு, ஒட்டகம் ஒட்டகமா தான் இருக்கு, மனித குரங்கா தான் இருக்குது. கை தட்டுங்க. கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எந்த குரங்குல இருந்து நீங்க நானும் பிறக்கல. கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் ஆணும் பெண்ணுமாக. அதெல்லாம் தானா வந்துச்சுன்னு உனக்கு தெரியாத பதிலுக்காக தானா வந்துச்சு சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம எதுவுமே தானா வரல. இவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் சர்வ ஞானமாய் இவைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். சரி, ஆகவே கடவுளை நம்புங்கள். சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போறது பிரச்சனை இல்ல. கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு வாத்தியார்ட்ட போய் ஸ்டூடெண்ட் போய் எனக்கு மார்க் போடுங்க அப்படின்னு கேட்கறான். நல்ல கவனிங்க, மார்க் போடுங்க அப்படின்னு கேட்கறான். இப்ப டீச்சர் வந்து அவனுக்கு மார்க் போட முடியும்னா, அவனுக்கு போட முடியுமாங்கிறது போட முடிஞ்சா அவன் நினைச்சா அவர் 100 மார்க் போடலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் போய் மார்க் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பேப்பர்ல ஒண்ணுமே எழுதாம எனக்கு 100 போடுங்க, எனக்கு 95 போடுங்க, எனக்கு 100 போடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி வாத்தியாரால ஒரு மாணவனுக்கு அவன் எழுதாமலேயே மதிப்பெண்ணை போட முடியுமா? அப்படி போட முடிஞ்சா எல்லாத்துக்கும் போட்டான். ஒருத்தனுக்கு போட்டா இல்ல எனக்கு தெரியல, சொல்லுங்க. ஒரு பக்கத்துல பையனுக்கு எழுதாம மார்க் போட்டாரு, உனக்கு போடாலும் நீ விட்டுருவியா? நீ விடுவியா? நான் தான் மொட்டையே அடிச்சு போடுவேன், கொன்னே போடுவேன். நான் சொன்ன ஒரு பிரசங்கத்துல இப்பெல்லாம் வாத்தியாருக்கு வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. பசங்க ஏதாவது சொன்னா செத்து போயிடுறானுங்க. கவனிக்கிறீங்களா? அதான் ஆண் திட்டினா உடனே போய் செத்துறான், தூக்கு போட்டு தங்கிடுறானுங்க, எல்லாம் விஷம் குடிச்சு செத்துறானுங்க. நான் சொன்னேன் 2 வருஷத்துக்கு தலையெல்லாம் மாறிடுனேன். எப்படின்னு கேட்டேன்.
இனிமே திட்டினா வாஜர பொண்ணே போடுவானுங்க பசங்க. இனிமே டீச்சர் தான் பயந்துட்டு இருக்க போறானுங்க, வேணா பாரு நடக்குதா இல்லையா பாரு அப்படின்னு. நாம ஏன் செத்துக்கிட்டு அவன் சாப்பிட்டுமே. அதுபோல நமக்கு ஒருத்தர் மார்க் போடல அப்படின்னா நாம தாராளமா போய் கேட்டு நம்ம வாங்கிக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நான் வேலை செய்ய உள்ளுக்குள்ள போனாதான் வேலை செய்யும். நம்ம முட்டாளாவே இருந்து பழகிட்டோம். வெந்தகோசுல அப்படி பழகிட்டாங்க. உங்களை முட்டாளாவே வச்சு 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 உங்க மூளையை அப்படியே புத்தம் புதுசாவே வச்சு 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 முடிச்சாச்சு. ஆனா கர்த்தர் தலையில அடிச்சுக்கிறாரு, உன் மனம் புதிதாக காட்டினா நீ மறுரூபப்படவே முடியாது. மனம் மறுரூபம்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய சிந்தனையில நீ மாற்றி சிந்திக்க வேண்டும். சரிதானே? உன் மனம் புதிதானாதான் நீ மறுரூபப்பட முடியும். எதுல மறுரூபப்பட முடியும் அப்படின்னா ஆவியில அல்ல, சரீரத்திலேயும் அல்ல. ஆவியில நம்ம 100% ரட்சிக்கப்படும் போது நம்ம மறுரூபம் அடைஞ்சிட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அதே மூக்கு தான் இருக்குது. எப்படி புதுசாச்சு? மூக்கு பத்தி பேசல அவரு. ஆத்துமான சிந்தை, உன்னுடைய ஆவி மனிதன் 100% மாறிவிட்டான். சரீரம் ஆண்டுடைய வருகையில மறுரூபப்பட போகுது. அப்ப மறுரூபப்பட வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய ஆத்மா மறுரூபப்பட வேண்டும். ஆத்மா என்றால் நம்முடைய சிந்தை, அறிவு, விருப்பம், இந்த 3 சேர்ந்ததுதான் ஆத்மா. அப்ப இது நம்ம மனம் புதிதானாதான் மறுரூபப்பட முடியும். மனம் புதிதாகுதல் அப்படின்னு சொன்னா நீங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்படுனா you change the way you think அப்படிங்கிறாங்க. நீ சிந்திக்கும் கோணத்தை மாற்று அப்படின்னு ஆங்கிலத்தில் மிக தெளிவாக இருக்காங்க. தமிழ்ல மனம் புதிதாகுதல் சொல்லியிருக்காங்க. சிந்திக்கும் கோணத்தை மாற்றி நீ சிந்திங்க. எப்படி சிந்திக்க கூடாது? உலகத்துக்கு ஒத்து சிந்தியாமல், வேதத்துக்கு எதிராக நீ சிந்தியாமல் அப்படின்னு அர்த்தம். வேதத்துக்கு ஒத்து சிந்திக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது அதை நம்ம சிந்திச்சோம்னா நம்ம மறுரூபப்படுவோம். உலகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா கோவிந்தா கோவிந்தா தான். பிசாசு அப்படி தப்பு தப்பா பேச வச்சிருக்கான். எங்க சர்ச்சில் ஒரு அம்மா சொன்னாங்க, முடி நிறைய முழங்காலுக்கெல்ல முடி வந்துச்சுனாங்கயா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. இன்னொரு அம்மா சொல்லிச்சு, அப்பா நானும் ஒண்ணு சொல்லுவேன். சொல்லுங்க. கயிறாக கச்ச கச்சன்னு நினைச்சுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இன்னொரு அம்மா சொல்லுச்சு, ஐயா சிக்கல் போல போட்டான்னு அவங்க வாழ்க்கையே சிக்கலையா. உங்க கிராமத்துல கேட்டிருக்கீங்களா இல்லையா? 2 புருவம் சேர்ந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்க மாட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? இதெல்லாம் உலகம் சொல்லிக் கொடுக்குது பாருங்களேன். அப்படி நம்ம சிந்திக்க கூடாது. விக்கில்ஸ்வர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தின் தகப்பன், அவர் வீட்டுக்குள்ள டிவி வந்தது கிடையாது, நியூஸ் பேப்பர் வந்ததும் கிடையாது, வரவும் விட மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? பேப்பர்ல என்ன போட்டிருக்குது? பைபிளுக்கு சாதகமா போட்டிருக்குதா இல்ல பைபிளுக்கு எதிர்த்து அப்படி போட்டிருக்கான்னு கேக்குறாரு. அங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு அத்தனையுமே பைபிள் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் போட்டிருப்பான். எப்படி? அங்க வியாதி, இங்க வியாதி, அங்க கற்பழிப்பு, இங்க கற்பழிப்பு, உன் பொண்ணா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எந்த கொள்ளை நோயும் உன்ன வராது, எந்த வாதையும் உன் வீட்டை அணுகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் என்ன சொல்றான்? சேலத்துக்கு வந்துருச்சு, ஆண்டூர் கேட்டுக்கு டெங்கு வந்துருச்சு, பையப்பம்பள ஹாஸ்பிட்டல் 2 பேர் படுத்தான்னு சொன்னோன்னே உனக்கு ஒரு கலகலம் கலைக்கு நீ போய் பக்கத்து பேர்ல படுத்து. கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு என்ன காரணம்னா அதெல்லாம் காதுல கேட்டதுனால வந்த பிரச்சனை. அதனால விக்கில்ஸ்வர்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். வேதத்துக்கு எனக்கு வேதம் போதும், வேதத்துக்கு புறம்பா அவங்க ஆத்தா சொன்னா கூட கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? அதனால கேட்க மாட்டேன். அப்படி நம்ம வேதத்துக்கு ஒத்து சிந்திக்கும் போது நம்முடைய மனம் வந்து மறுரூபமாகும். சரி, ரைட்டுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்க மனதை புதிதாக்க வேண்டும். அதே கோணத்திலே சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. உலகத்துக்கு ஒத்து நம்ம இன்னைக்கு சிந்திக்கல, ஆனா இன்னைக்கு நம்ம பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு ஒத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்க தெரியாதவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. இந்த செம்மறியாட்டு பட்டி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு பட்டியை விட்டு திறந்து விட்டுருங்க, ஒரு குச்சி அப்படி குறுக்கால வச்சுக்கோங்க 2 அடியில. அந்த செம்மறியாட்டு என்ன செய்யும்? தாண்டி போகுது. 2வது என்ன செய்யும்? 3வது என்ன செய்யுது? நீ 4வது ஆடு குச்சி எடுத்துரு. இப்ப ஆடு என்ன செய்யுதுன்னு பாரு, எல்லாம் 100 ஆடு தாண்டி தான் போகும். குச்சியில எல்லாம் தாங்க. அதான் சாஞ்சா சாயிர பக்கம் செம்மறி ஆடுங்களான்னு சொல்லி செம்மறியாட்டம் ஒரு இன்னசென்ஸுக்கு இந்த செம்மறியாட்டம் எடுப்பாங்க, வெகுளித்தனத்திற்கு. அதான் நீங்க நம்ம எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவன் பாரம்பரிய கிறிஸ்தவர்களை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க, இந்துக்கள் அவங்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து கொஞ்சம் மனசு புதிதாகி நீ கொஞ்சம் வேதத்துக்கு ஒத்து சிந்தித்து பாரு, வேதம் என்ன சொல்லுதுன்னு சிந்தித்து பாரு, அது வேதத்துல இருக்குதான்னு சிந்தித்து பார்த்து உன் சிந்தை நீ மனம் மறுரூபமாச்சுன்னா உன் ஆத்மா மறுரூபம் அடையும் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, இப்ப நான் சொல்றதுனா மாத்தி மாத்தான் பேசுவேன், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இறைவன் வந்து உங்க கண்ணீரை துடைக்க முடியும்னா இந்த உலகத்துல யாருமே அழக்கூடாது.
நான் வாத்தியாரு, நீ கேட்டு நான் மார்க் போட்டேன்னா அவன் கேட்டாலும் நான் மார்க் போடணும் இல்லையா? நீ கேட்டு கத்தரை நீ ஒண்ணுமே செய்யாம நீ கேட்டு நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டானா எல்லாரும் தான் கேட்டுட்டு இருக்கான் உலகத்துல ஆசீர்வாதத்துக்காக. கடவுள்கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கு அத்தனை பேரும் நான் நல்லா இருக்குன்னு கேட்கறான்னு கேட்கலையா? கேட்கறான். அப்ப கடவுள் ஒருத்தனை ஆசீர்வதிச்சுட்டாருன்னா உங்களையும் தான் ஆசீர்வதிக்கணும். ஒருத்தனை ஆசீர்வதிச்சு ஒருத்தனை கார்லயும் பங்காளியும் போக வச்சு ஒருத்தன் நடுத்தல பிச்சை எடுக்க விட்டா அது ஆண்டவர் மேல தப்பா போதில்ல. கொடுக்கிற வேலை ஆண்டவருடைய வேலையா இருந்தா எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்கணும். ஏற்றத்தாழ்வோடு கொடுக்க கூடாது. கொடுத்தால் அவன் இறைவனாக இருக்கவே முடியாது, மனுஷனாக இருக்க முடியாது. முதல்ல அம்மா நான் சொல்றது புரியுதுங்களா? படிச்சவங்களுக்கு புரியும், படிக்காதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, புரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்ட உடனே கத்தர் கொடுத்துருவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த கோணத்துல வரல. கத்தரால ஒருத்தனை காப்பாற்ற முடியும்னா இந்த உலகத்துல ஆக்சிடென்ட் நடக்கூடாது. கடவுளால கண்ணீரை துடைக்க முடியும்னா கண்ணீரை துடைப்பது இறைவனுடைய பொறுப்பா இருக்குமே. ஆனால் இன்னைக்கு உலகத்துல யாருமே கண்ணீர் வடிக்க கூடாது. விபத்துல இருந்து காப்பாற்றுற வேலை கடவுளுடைய வேலைன்னா உலகத்துல ஒரு விபத்து நடக்கவே கூடாது. ஆனா நடந்துட்டு இருக்குது. அப்ப நீங்க சிந்திச்சு அப்ப எந்த கோணத்துல இறைவன் செயல்படுகிறார், அப்ப எப்படி யார கடவுள் காப்பாற்றுறாரு, யாரை இறைவன் ஆசீர்வதிக்கிறாரு, அப்ப எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அவங்க நடக்கட்டும் போட்டுமா, வந்தவங்க எல்லாம் கவனமா கேளுங்க என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ராஜா தான் மார்க் போடுறாரு, ஆனா போட வைக்கிறது யார் கையில இருக்குது? ஸ்டூடெண்ட் கையில இருக்கிறது. அது போல ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவரை ஆசீர்வதிக்க வைப்பது அவர் கரங்களில் இல்ல, நம்ம கரங்களில இருக்கிறது. நீங்க சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. சரி, பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சுண்டல் தர மாதிரி நானும் கொஞ்சம் சுண்டல் தரேன். நானும் ஒரு சுண்டல் கொண்டு வந்திருக்கிறேன். வசன சுண்டல் தான் அது. நல்ல வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த உங்க கண்களை நான் திறந்து விடுறேன். 2 வசனம் சொல்றேன், இங்க புரிஞ்சுக்கோங்க. செய்தி கிடையாது. நீதிமொழிகள் 4:18 நான் சொல்றேன், நல்லா கவனி, வாசிக்கணும். நான் சொல்றேன் கேளுங்களேன். செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் தான். நீங்க போராட்டத்துக்குள்ள நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவேன். அதெல்லாம் ஐயா பேசும்போது ஒவ்வொரு வரி விடாம எழுத்துப்படி படிங்க. இப்ப நான் பேசவே விட மாட்டேன், படிக்க விட மாட்டேன். நான் சொல்றேன், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன இருக்குன்னே தெரியாம இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர், இந்த கீபோர்டு வந்து நான் ஒரு நாள் வாங்கி வச்சிருந்தேன். நான் வாச்சா அப்படிங்கிறது வாசிக்க தெரிஞ்ச வாச்சா பேசுது, அப்படியே பேசுது. அடப்பாவி, ஏன் கீபோர்டு இப்படியோ சத்தமா? அதே கீபோர்டு தான் பாருங்களேன், அதே கீபோர்டு தான், அது சத்தம் அப்படியே அழகா வருது. அது போல இந்த வசனத்தை கவனிங்க, நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் உதிக்கும் சூரிய பிரகாசம். சொல்லுங்க, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம். அப்படியா இருக்கு? பிரகாசிக்கிற நிப்பாட்டுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இங்க சூரியனை பத்தி பேசுறாரா, சூரிய பிரகாசத்தை பத்தி பேசுறாரா? அப்ப சூரியனை ஒப்பிடல. நல்லா கவனிச்சுக்கோங்க. சூரியனை கத்தர் ஒப்பிடல. நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைய, நம்மளுடைய நீதிமன்றம் நம்ம தான். நம்மளுடைய பாதை எப்படி இருக்குன்னு தேவன் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நின்றேன். இன்னொரு தப்பு பண்ணிட்டீங்க. யாரோ ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, ஆலன் பால் அம்மா டிவி போட்டோன்னே பேசிருச்சுன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்க புருஷன் ஒரு காரியம் சொல்றாங்க, நீங்க நம்பல. பக்கத்து வீட்டுக்கார ஆம்பளை ஒருத்தன் சொன்னா நீ நம்புறீங்க. உங்க புருஷனுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காது? சரி, இப்படி இருந்தா உங்களுக்கு புரியும். நீங்க சொல்லி உங்க வீட்டுக்காரர் நம்பல, கோடி வீட்டு கோமதி சொல்லி உங்க புருஷன் நம்புறான். இப்ப பாத்தீங்களா சிரிப்பு வருது? இது சரியா தப்பா? நீ வாழ்றி, அவ வாழ்றாளா? ஹலோ, நீதான வாழ்ற? கர்த்தர் பைபிள்ல சொல்லி இருக்கிற வசனத்தை உன்னால நம்ப முடியல. அத வந்து டிவியில ஒருத்தன் கோட்டை சுட்டு போட்டுவிட்டு ஒரு அம்மா முக்காடு போட்டுவிட்டு பேசினா உனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன் கர்த்தர் பேசினா சந்தோஷம் வராதா? நீ ரட்சிக்கப்படும் போது குடும்பம் ரட்சிக்கப்படும் கர்த்தர் பைபிள்ல போட்டிருக்கிறாரு, அதை உன்னால நம்ப முடியல. கர்த்தர் எழுதி வச்சது நம்ப முடியல. அதை எடுத்து வச்சு ஒரு மனுஷன் சொல்றத என்ன செய்ய, நீ அதை விட அதிகமா நம்ப. இது எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. ஏன் இந்த கொலைப்படி பண்ணிக்கிறீங்க உங்களை? பைபிளுக்கு எந்த தீர்க்க தரிசனத்தை எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டேன். அதான் ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க. அப்ப அவர் அதை நம்பிட்டா இதை நம்பலையா?
அந்த அம்மா சொந்தமா சொல்லிச்சா? இங்க இருக்கதான்னு சொல்லிச்சு. அதுதான் இங்க ஏற்கனவே இருக்குது. அதுதான் உங்க பாஸ்டர் 100,000 ஞாயிற்றுக்கிழமை கழுத மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. அதை நம்ப முடியல. தலையில கை வச்சு ரிபக்கா ஷக்கல ரூபாவா துருபினாரியா அப்படின்னா நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னா கரெக்டா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் போவானே அப்படின்னா இதை எழுதி வச்சு 6000 வருஷம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. இதுக்கு ஜோசியத்துல போய் ஜோசி நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஜாதகம் எல்லாம் பைபிள்ல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜாதகம் தொலைஞ்சு போச்சு என்ன வந்து கேளுங்க. இது இங்க இருக்குது. எல்லாம் தொலையாது. ஒண்ணும் பயப்படாதீங்க. அந்த ஜாதகம் நான் பழிக்காது. இந்த ஜாதகம் பழிக்கும். அந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நம்ம விஷயத்துக்கு நீதிமொழி 4:18 சூரியனை ஒப்பிடாமல் சூரிய கவனிங்க சூரிய பிரகாசத்துக்கு தேவன் ஒப்பிடுகிறார். அது எப்படி என்ன சொல்றாரு பாருங்க. நடுப்பகல் வரைக்கும் சொல்லுங்க. அதாவது 12 மணி வரைக்கும் வச்சுக்கலாமே. அது கரெக்டா பிக்ஸ் பண்றாரு காத்த. காலைல 6 மணிக்கு இருக்கிற வெளிச்சம் வேறையா, உஷ்ணம் வேறையா. 6:10க்கு இருக்கிற உஷ்ணம் வேற, 10 மணிக்கு இருக்கிற வெயில் வேறையா, 11 மணிக்கு இருக்கிற வெயில் வேறையா, 12 மணிக்கு இருக்கிற வெயில் வேறையா. இப்ப உஷ்ணம் வெயில் கூடுதா குறையுதா? கூடுதா குறையுதா? அதுக்கப்புறம் இறங்குது. அதனால நடுப்பகல் தேக்கிட்டார். நடுப்பகல் வரைக்கும் ஒரு குத்து குத்திட்டார். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் அதிகமாய். எங்க சபையில சொன்னேன், இனிமே பிள்ளைய பார்த்து ஆறுமுகன் பேரு வைக்காத, ஏறுமுகன் பேரு வேணு. ஆண்டவருடைய பிள்ளைய வாழ்க்கை என்னைக்குமே ஏறுமுகன் தான். கை தட்டுங்க. ஒரு நாளும் நாம் இறங்கி போக மாட்டோம். ஒரு நாளும் ஒரு மாதமும் ஒரு வருஷமும் நீங்க இறங்கி போக மாட்டீங்க. இதுதான் 2013 தீர்க்கதரிசனமாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். 2012 வரைக்கும் நீங்க அனுபவியாத நன்மைகள், பெற்றிராத ஆசீர்வாதங்களை 2013 பெற்றுக் கொள்வீர்கள். 2014 2013 வரைக்கும் பெற்றிராத நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலன்கள், பெயர், புகழ், வீடு, வாசல், அந்தஸ்துகள், சொத்துகள், வருமானங்களை கர்த்தர் பெருக்கி தருகிறார். நல்ல கைகளை தட்டி உன் வருமானம் பெருகும், உன் சுகம் பெருகும், உன் ஆயுஷ்நாட்கள் பெருகும், உன்னுடைய நன்மை பெருகும், உன்னுடைய புகழ் பெருகும். நீ பெருகிக் கொண்டே இருப்பாய். நீ வர 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 விருத்தி அடைத்துக் கொண்டே இருப்பாய். உன் வாழ்க்கை எப்பொழுதும் ஏறுமுகம் தான். இனி உன் வாழ்க்கை இறங்குவதே கிடையாது. நீ நானும் ஆண்டுடைய செல்ல பிள்ளையார்கள் கைத்தடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே உங்களோடு இருக்கிறார். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறுகிறது. இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை ஆசீர்வதிக்கிற கரம் அது உன்னோடு கூட இருக்கிறது. நீ கலங்காது, நீ திரையாக. அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிற 1000 பேரை பார்க்கிறோம். 1000 மனதோடு நேசிக்கிற தேவனோடு இருக்கிறார். உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அதை விட 1000 மடங்கு நேசத்தை கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிறார். நீ கலங்காது. உன் பெத்த தாய் உன்னை கைவிடலாம். தாலி கட்டின புருஷனை நடுத்தரல வெளியே விட்டு நடத்தலாம். இந்த உலகத்துல யாரும் உன்னை கைவிட்டாலும் உன்னை உருவாக்கின தேவன் இருக்கிறாரே, அவர் உன்னை ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு போவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆளரவற்றவனாய் திக்கத்தவனாய் உன்னை விட்டுவிட போவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலையில எப்படி ஜெபம் சொல்றது கத்துக்கோங்க. நேற்றை விட பிறந்த நாள்ல இருந்து நேற்று வரைக்கும் நீ பெற்ற ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்க போறது. மாத துவக்கத்தை என்ன சொல்ல போறீங்க? பிறந்த நாள்ல இருந்து போன மாசம் வரைக்கும். இது என்ன மாசம்? ஆகஸ்டா? ஜூலை. நான் பிறந்த நாள்ல இருந்து ஜூலை வரைக்கும் பெறாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வருமானத்தை, பெயரை, புகழை இந்த ஆகஸ்ட் மாசத்திலே நான் பெறப்போகிறேன். அதான் கர்த்தர் சொல்ற ஜெபம். கைத்தட்டு. இதை விசுவாசி உலக மக்கள் நம்புறான். நீ பைபிளை சொல்றீ, கர்த்தருடைய வார்த்தை நம்ம அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்க, நான் உயருவேன். சொல்லுங்க, நான் உயருவேன், நான் பெறுகிறேன், நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், நான் சுகமாயிருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நடையோடு உடையோடு இருப்பேன், பொன்னோடு பொருளோடு இருப்பேன், காரோடு பங்களாவோடு இருப்பேன், பிள்ளையோடு குட்டிகளோடு இருப்பேன், ஆஸ்தியோடு அந்தஸ்தோடு இருப்பேன். பிரதம மந்திரியோட பிள்ளைகளுக்கு குறைவு ஏற்பட்டாலும் ஆமென் நான் சொல்லுங்க. பிரதம மந்திரியோட பிள்ளைகளுக்கு குறைவு ஏற்பட்டாலும் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் என் புள்ள பட்டினி கிடக்காது. எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரன் வைப்படாயிருக்கிறார். நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடைய கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். அவர் என்னை புல்லுகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. நன்மையும் கிருபையும் ஜீவனும் நாளெல்லாம் என்னை பின்தொடரும். வியாதி என்னை பின்தொடராது, வறுமை என்னை பின்தொடராது.
பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு போட்டிருக்கு தமிழ்ல, ரைட்டுங்களா? அதே பார்த்துட்டு தான் மெசேஜ் விட்டுருவீங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு. இந்த தமிழ்ல மட்டும்தான் இந்த பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க போற, எங்க போறீங்க, இத வந்து இங்கிலீஷ்ல யாராவது கரெக்டா சொல்ற நான் மட்டும் எடுத்துக்கிறேன். எங்க போற இதுதான் இருக்கணும், கரெக்டா இங்கிலீஷ் சொல்லுங்க போறோம். என்ன யூ ஏன் போட்டீங்க? அப்படிதான் போட சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. தமிழ்ல வந்து சப்ஜெக்ட முழுங்கிரும். நீ எங்க போறன்னு கேட்க மாட்டோம். எங்க போற, எங்க போற, என்ன செய்யற, இங்கிலீஷ்ல கேட்க முடியாது. என்ன செய்யற இதெல்லாம் கேட்க முடியாது. சப்ஜெக்ட் நீ என்ன செய்யற, யார் என்ன செய்யறான்னு சொல்லுப்பா. ஒருத்தன் செவட நிக்கிறான், யார கேட்கறான்னு தெரியலையாப்பா. அதனால இங்கிலீஷ்ல வந்து சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப நாம கேட்க ஹிந்தியில கேட்கறான், அவனும் சப்ஜெக்ட் போட்டு தான் பேசுறான். வாட் இஸ் யுவர் நேம் கரெக்டா கேட்கறான். புரியுதுங்களா? உன் பேர் என்னன்னு, பேர் என்ன அப்படிங்கிற நம்ம அப்படி நம்ம மட்டுமே பேசி பழகிட்டோம். இந்த சப்ஜெக்ட் வராது. நல்லா கவனிங்க. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடுகிறது. ஆங்கிலத்தில் எப்படின்னா, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு வராது. நீதிமொழியில கரெக்டா இருக்குது. ஒரு நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கைத்தட்டு, நான் நீதிமானா இருக்கிறேன், எனக்கு ஒரு கேடும் வராது, எனக்கு ஒரு பொல்லாப்பு வராது, ஒரு விபத்து வராது, என் உடம்புல கட்டி படாது, எனக்கு ஆபரேஷன் வராது, நான் சுகத்தோடு பலத்தோடு இருப்பேன், நான் நடையோடு உடையோடு இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன், பல்லாண்டு வாழ்வேன், தீர்க்காயத்தோடு இருப்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். டெய்லி காலைல எஞ்சி ஒரு தடவை சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறதை விட 1000 மடங்கு பதிலை நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து. நீ கேட்டுக்கிட்டு இதெல்லாம் கதைக்காது. ஒரு மயில் கிட்ட போய் மயில இறகு போடுனா நீ செத்து சுடுகாட்டு போன கூட போகாது. லொடக்குன்னு புடிங்க நினைஞ்சிடும், வந்துடும். அது ஓடி உன் கைக்கு மயில ரெக்க வந்துருச்சு. இல்ல பழமொழி இருக்கா இல்ல, மயிலனா நான் சொல்லி தந்துட்டு போறேன், முடிஞ்சளவு கத்துக்கோங்க. கடவுள்கிட்ட கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாரு, உனக்குன்னு எடுத்துக்கிட்டா கத்தர் விட்டுருவாரு. கத்தர் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன். இதோ உனக்கு உனக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். உனக்கு எது வேணுமோ, எவ்வளவு வேணுமோ, எப்ப வேணுமோ, எங்க வேணுமோ எடுத்துக்கோ. நீ உட்காந்துட்டு இன்னும் முட்டாள்தனத்திலே உட்காந்துட்டு கத்தாவே கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா உலகாலில் வரைக்கும் கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். கத்தரால கையை நீட்டு கொடுக்கவே முடியாது. சரி, ஆகவே அதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் சொல்றேன் காரியங்க. இது நீதிமொழி 4:12 புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம் பண்ணி நாள் எப்படி இருக்கும்? 2014 தீர்க்க தரிசனம் எங்க சபையெல்லாம் யாரும் கேட்க கூடாது. எங்க சபையில ஒரு வருஷம் தீர்க்க தரிசனம் கேட்கவே மாட்டாங்க, வாக்கு தத்துவமும் கேட்க மாட்டாங்க. எங்க சபையில நான் வாக்கு தத்துவம் சொன்னா என்னைய பார்த்து சிரிப்பாங்க. என்ன பாசு நட்டுக்கிட்டு கண்டு போச்சா, இது வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு, புதுசா இருக்குது, என்ன புதுசா இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டுங்கிறாரு. அப்ப அடுத்த வருஷம் ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப போன வருஷம் ஆசீர்வாதம் இல்லையாமா? வெற்றி நாடுனா அப்ப போன வருஷம் தோல்வி நாண்டாமா? என் விசுவாசிங்க, நான் அப்படி வளர்த்து வச்சிருக்கிறேன். நீங்க தான் சும்மா அப்படியே இருக்கிறதுனால அப்படியே அப்பா ஆசீர்வாதத்தின் ஆண்டுனா ஒரே கைத்தட்டா இதுவரை பெற்றாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஆண்டுனா ஐயோ ஒரே சந்தோஷம். கத்தரை சொல்லிட்டாரா? கத்தரதை சொல்லி வச்சு 6000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. இவர் ஒண்ணுதான் சொன்னாரு. பைபிள்ல லட்சக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம நாயெல்லாம் நக்கி குடிக்கிறதுக்கு ஆத்துல தண்ணி போச்சுன்னா நாய் என்ன செய்யுமா? டம்ளர்ல புடிச்சு குடிக்குமா? தண்ணி தான் நிறைய இருக்கே, பொறுமையா குடிக்கான்னு. அதான் பொழப்பே கிடையாது. லக்கு செய்யும். லக்கன்னு சொல்ற மாதிரி நக்கி தான் பிடிக்கும். ஏன்னா அதோட தன்மை பாருங்க. பைபிள் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நீ ஒவ்வொன்னா நக்குனா நீ உன் பரம்பரையே போனாலும் நக்கி ஜெயிக்க முடியாது. அத்தனை ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அத்தனை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அத்தனை உனக்கு மகளே, அத்தனை உனக்கு. நீ என்னைக்கு விசுவாசிக்கிறியோ அன்னைக்கு அது உனக்கு சொந்தமாகிறது. உன்னையாவது விசுவாசிக்கணும்னு விரும்புறாரு, வேற ஒண்ணு இல்லை. ஆனால் உண்மை என்ன? எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காக இருக்குது. சரி, இன்னொரு காரியம் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் சொன்னாரு, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை தருவேன். ஏசாயா 45:4 சொன்னார். வாசிக்க வேணா, கவனிங்க. விஷயத்துக்கு வாங்க, செய்திக்குள்ள போல என்ன கவனிங்க. எல்லாரும் சொல்லுங்க, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம். அந்தகாரம் என்ன அர்த்தங்க? பரவாயில்ல, கரெக்டா சொல்றீங்க. படிக்காம இருந்தா கூட டக்குன்னு சொல்றீங்க. இருட்டு. இப்ப பொக்கிஷம் எங்க இருக்கு பாருங்க? இருட்டுல இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன விஷயம் சொன்னா கோச்சிக்கிறாங்க. நேபாள நான் போய் சொன்னா பாஸ்டர்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து விடுவான் போல இருக்குது. அப்படின்னு முட்டுது. நான் பேசுறதே கேட்க முடியல யாரால, பாஸ்டர்ஸாலே முடியல. சிங்கப்பூர்ல மாதிரி சிங்கப்பூர் பண்ணி கேளுங்க, ஒருத்தன் கூட பைபிள திறந்து படிச்சிருக்கவே மாட்டான் வாழ்க்கையில். 199 பேர்ல 1999 25-50 வருஷம் கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு தடவை கூட இப்படி தட்டி இப்படி ஆதியாம ஒண்ணு கூட வச்சிருக்க மாட்டான்.
சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலும் சரி. இது எனக்கு தெரிஞ்சது, ஐயாவுக்கு தெரிஞ்சது எப்படியா தெரியாது. ஒருவேளை ஊழியம் செய்யறவங்க, ஊழியத்துல இன்வால்வா இருக்கிறவங்க, அவங்களை ட்ரெயின் அப் பண்றதுக்காக படிக்க வச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் கூட சொல்லுவேன், இன்னைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஊழியக்காரங்க, இப்ப வந்துட்டு இருக்கிற 100 ஊழியக்காரர்ல 99 ஊழியக்காரன் அந்த பைபிளை ஒரு தடவை கூட படிச்சிருக்க மாட்டாங்க. சரி, நமக்கு ஏன் பிரச்சனை? நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன், இதை சொல்ல வரேன். இப்ப பிசாசு, நல்ல கவனிங்களேன், இப்ப சொல்றேன் என்ன சொல்றேன், அதனால இருக்குது. நான் சொல்றதுக்காக தான் எங்க பாயிண்ட் ஆரம்பிக்க யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு காரியம் சொல்லுங்களேன், பிசாசால என் முடியை வந்து புடுங்க முடியுமா? நல்லா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. என் தலையில் இருக்கிற ஒரே ஒரு முடியை பிசாசால புடுங்க முடியுமா? நேரடியா புடுங்க முடியுமா? அவனே வந்து புடுங்கணும், இவரை வச்சு புடுங்க கூடாது. பிசாசு வந்து புடுங்க முடியாது. இதை கத்துக்கிட்டீங்கன்னாவே நீங்க கண்ணு திறந்து பண்ணுங்க. நீங்க சொன்னது அப்படியே கொஞ்சம் யோசிக்க போதும். நீங்க சொன்னது அப்படியே யோசிக்க. பிசாசால அந்த பாட்டில் மூடி திறந்து தர முடியுமா? முடியாது. அடுத்த கேள்வி, தேவனால இந்த பாட்டில் மூடி திறக்க முடியுமா? முடியாது. அவரு நேரடியாக திறக்கணும். இந்த தாத்தா மூலியமா, பாட்டி மூலியமா திறக்கூடாது. என் முடியவே கத்தரால் அசைக்க முடியாது. காத்து மூலியமா தான் அசைக்க முடியும். காத்து மூலியமா தான். இப்ப கவனிங்க, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இறைவனே இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படும் போது, ஏன்னா அது ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. பதில், 2 பேருமே ஆவியா இருக்கிறாங்க. 2 பேருமே எப்படி இருக்கிறாங்க? இதனா இவர் செத்து போயிட்டாரு, இவர் பிள்ளைக்கு மொத்தம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, ஏன் முடியல? இந்த உடம்பு விட்டாரு, இந்த உடம்பு விட்டுட்டு அவரு போயிட்டாரு. உண்மையான இவர் பவுல் மேல போயிட்டாரு. புரியுதுங்களா? இவரை கொண்டு போய் குழியில் வச்சாச்சு. இவர் பவுல் சாகவே மாட்டார், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் நித்திய ஜீவன்கிறது. பவுல் என்னைக்குமே சாக மாட்டாரு. தெரியுமா தெரியாதா? என்னை விசுவாசிக்கிறவன் மறிக்கவும் மாட்டான், மறித்தாலும் பிழைப்பான்னாரு. அவன் நமக்கெல்லாம் மரணம், நமக்கெல்லாம் நித்திரதான். ஒன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க. பாவிகளுக்கு நித்திய ஜீவன் கோச்சிக்கிறான். பாவிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டானா நித்திய ஜீவன் இருக்குது. நித்திய ஜீவன் எவர்லாஸ்டிங் லைஃப். அவன் நித்தியமா நரகத்துல கிடப்பான், நம்ம நித்தியமா சொர்க்கத்துல கிடப்போம். சில கிடக்கட்டும், குழப்பிக்காதீங்க. அவன் நித்தியமா நரகத்துல எவனும் சாக மாட்டான், எவனுக்குமே மரணம் கிடையாது. இப்ப இவரையே பிள்ளைக்கு மொத்தம் கொடுக்க முடியல. இவருக்கு உடம்பு இல்லை. என்ன இல்லைங்க? உடம்பு இல்ல. அப்ப ஒரு பொருளை தொடணும்னா ஒரு உடம்பு தேவையா இல்லையா? இப்ப பிசாசு ஆவியா தானே இருக்கிறான், ஆண்டவர் ஆவியா தானே இருக்கிறாரு. அதனால இப்ப டைரக்டா தொட முடியாதுன்னு சொல்ல வரேன். அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. பிசாசு வந்து உடம்புல டீல் பண்ணவே முடியாது. அவன் டீல் பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் நம்மளுடைய சிந்தையை மட்டும் தான் டீல் பண்ண முடியும். நம்ம உடம்புல ஒண்ணும் செய்ய முடியாது. உன் சிந்தையை டீல் பண்ண பிறகுதான் உன் சரீரத்தை அவன் டீல் பண்ண முடியும். உன் சிந்தையை தொட்ட பிறகுதான் உன் சரீரத்தை தொட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க, புரிஞ்சுக்கோங்க. இங்கதான் தொட முடியும், இதை தொட முடியாது. இதை தொட முடியாது. உன் சிந்தையை தான் தொட முடியும். சிந்தையை தொட்ட பிறகுதான் உனக்குள்ள என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வருவோம். சரிங்க. இப்ப பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு வச்சிருக்கிற பொக்கிஷத்தை எங்கெங்கயோ விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பரலோகத்துல போய் கத்த நம்ம கண்ணீர் எல்லாம் துடைப்பாராம். இப்படி ஒரு வசனம் இருக்குது, இருக்கா இல்லையா? கண்ணீர் எல்லாம் துடைப்பான் இருக்குங்க. நான் படிச்ச பைபிள் இருக்குது, மொபைல் இல்லையா? கார்த்தி என்ன கார்த்தி எடுக்கானா? கேளுங்க. அப்ப நான் கேட்கிறேன், பரலோகத்துல போய் ஏப்பா என் கண்ணீரை துடைக்கிறேன்? உனக்கு அறிவு இல்ல? எங்க கண்ணீரை துடைக்க யோகியது இல்லையா? அங்க போய் அங்க எனக்கு என்ன கண்ணீர் அதையா சொல்லுங்க. அங்க போய் நான் அதுக்கு அழுவ போறேன், பரலோகத்துலயும் அழுவாச்சியா? அப்புறம் என் கண்ணீரை துடைக்க போறேன்? அங்க கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, வேதனையும் இல்லைங்கிறாரு. அங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார்னு இருக்குது. அங்க ஏன் கண்ணீரெல்லாம் துடைக்கிறார் அப்படின்னா, இங்க தேவன் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை விட்டுட்டு நம்ம மொட்டையாண்டியா பரலோகத்துக்கு போக போறோம் பாத்தீங்களா? அங்க போய் காட்டுவார் ஒரு பெரிய பங்களா அரண்மனையை காமிச்சு, என்ன ஆண்டவர்னா இது உனக்காக நான் பூமியில தரன்னு வச்சிருந்தாண்டா, நீ அங்க அனுபவிக்கல, சரி இங்கேயாவது அனுபவின்னு சொல்லும் பொழுது, ஐயோ அத்தனை இழந்துட்டேனேன்னு அனுபவ பாத்தியா? சரி அழுது தொலையாத, இங்கேயாவது சந்தோஷமா இருந்து தோல போ அனுபவி அப்படின்னு அத்தனை அனுபவிக்காம வந்துட்டேன்னு அங்க போய் கவலைப்படுவான். அதனால இங்கேயே அனுபவிச்சுட்டு போங்க. கர்த்தர் நமக்காக தான் வெள்ளியும் பொண்ணும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வெள்ளியும் பொண்ணும் பேயா உண்டாக்குனார், கர்த்தர் தாங்க உண்டாக்குனாரு. ஆதாமுக்கு சொல்லி கொடுத்தது யாருங்க? கர்த்தர் தாங்க சொல்லி கொடுத்தாரு. ஆதியாகமம் 2லயே வந்துருச்சு, அந்த தேசத்தின் பொன் நல்லது, அந்த தேசத்திலே பொன் விளைந்தது. பாத்துக்கோங்களேன், அந்த பொன் விளைந்தது. அப்ப தேவன் நமக்காக இந்த எழுத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பேசல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் எழுத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. பிசாசால இது பாருங்க, பிசாசால இங்க இருக்கிற ஒரு சின்ன ஒரு செருப்பை கூட தூக்கி போக முடியாது, புக்கை கூட தூக்கி வைக்க முடியாது. முடியுமா?
இந்த பிசாசால இவர் தான் பிசாசு, இதை தூக்கி வைக்க முடியுமா? பிசாசால தூக்க முடியுமா? ஏன் அதுக்கு என்ன இல்ல? பிசாசுக்கு கையில ஒண்ணு இல்ல, இதை தூக்கவே அதிகாரத்தை தரல தேவன். இப்ப என்ன செய்யறான் பிசாசு பாருங்க, ஏன் கண்ணையும் நுழையா கூடாது, இது கர்த்தருடைய கட்டளை. பிசாசுக்கு தெரிஞ்ச சத்தியம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இது நேரம் தங்கத்திலே இந்த மோல்டு போட்டு ஃபுல்லா ஏசி ஆகிருக்கலாம், இந்த ஊரே வந்திருக்கும். பிசாசுக்கு தெரிஞ்ச சத்தியம் நமக்கு தெரிஞ்சா. யோபுவை பத்தி பிசாசு சொன்னான், கர்த்தர் யோபுவையும் யோபுவினுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் என்ன செஞ்சிருக்கிறீங்க, அது யாருக்கு தெரியல, அதனால்தான் கஷ்டப்பட்டான். உங்க கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் உங்களுக்காக தேவன் என்னென்ன வச்சிருக்காருன்னு தெரியாததான் காரணம். அதான் மனம் புரியுதாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என் சபையில் அது கிட்டத்தட்ட 4 வாரமா பேசுறேன், 1 வருஷமா தொடர்ந்து பேசுவேன் ஒரே தலைப்புல. கிட்டத்தட்ட 4 மாசமா தீர்க்காயுசை குறித்து பேசியிருக்கிறேன். தீர்க்காயுசுனா என்ன, எப்படி ஏது, அதை பத்தி ஒரு 4 மாசம் தொடர்ந்து பேசினேன். இப்ப மனம் புதிதாகுதல் என்ற தலைப்புல கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல பேசுவேன். மனம் புதிதானாதான் நமக்குள்ள ஆசீர்வாதம் வர முடியும். நீ நல்லா இருக்குன்னு சொல்லி யோவான் ஜெபிக்கல, உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் வேண்டுகிறேன். ஆலங்கால் ஜெபம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லல, அப்படின்னா சபையே தேவையில்லை. சபை எழுத்து மூடு, பிரசங்கத்தை நிப்பாட்டு, ஜெபம் பண்ணு, சோத்திரம் 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 ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த அம்மாவாசை, ஆண்டவரே அப்படி எல்லாம் ஆசீர்வாதம் வராது, பயப்படாதீங்க. உன் ஆத்மா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். இப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா உறவு கண்டுபிடிச்சுக்கோங்க. உனக்கு புரியுதா? இந்த உதாரணம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த கட்டடத்துல அஸ்திபாரம் போட்டுருக்கீங்க, நீங்க எவ்வளவு தெரியாது. நீங்க போட்ட இந்த அஸ்திபாரத்துல 5 அடுக்கு மாடி கட்ட முடியுமா? சாலம் பண்ணா சொல்லணும், ஒரு அடுக்கே ஒட்ட முடியாதா? ஒட்ட முடியாதா? இந்த அஸ்தி முடியாது, இதுலயே ஒட்டவே முடியாதா இந்த போட்ட அஸ்திபாரத்துக்கு. இப்ப கவனிங்க, நீ எந்த அளவுக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ, ஆழமா இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் மேல கட்டடத்தை எழுப்ப முடியும். கொத்தனாருக்கு தெரியுது. டிரைவர் சொல்றாரு, எந்த அளவுக்கு அக்ஸலரேட்டரை மிதிக்கிறியோ அந்த அளவுக்கு தான் வண்டி வேகமா போகணும் டிரைவர் சொல்றாரு. கர்த்தர் அதான் சொல்றாரு, உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு தான் எல்லாவற்றையும் நீ வாழ்ந்திருக்க முடியும். அதை தாண்டி நீ வாழ முடியாது. அஸ்திபாரம் எவ்வளவு இருக்கு அவ்வளவுதான் நீ மேல போக முடியும். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. நீ போய் வீடு கட்டுங்கிற, என்னை ஆசீர்வதிங்கிற, அவரு சொல்றாரு உன் ஆத்மா வாழ்ந்திருந்தாப்பா நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? உன் ஆத்மா வாழ்ந்திருப்பது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். சும்மா வேண்டல, நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டல யோவான், அவர் முட்டாள் கிடையாது. உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கதோ அந்த அளவுக்கு தான் நீங்க என்ன செய்ய முடியும். சரிங்க, இப்ப அந்த சொத்து எங்க இருக்கு அப்படின்னா, பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னா, தூக்கி கொண்டு போய் ஒளிய வச்சுட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கல, ஏன் கண்ணையும் மூட முடியாதவனால இப்ப என்ன செய்யறான், இருளை கொண்டு வந்து கொடுக்குறான். நல்ல கவனிங்க, என்னதுங்க? இப்ப இருள் வந்துருச்சு, கும்முன்னு. இப்ப அமாவாசை இருட்டு வச்சுக்கோங்க, நைட் மணி 12 மணி அமாவாசை இருட்டு, என் கண்ணு உங்க கண்ணு முழிச்சிருக்குது, நீங்க நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். இதை நீங்க பார்க்க முடியுமா? உங்க கண்ணு நல்லதான் இருக்குது, கண்ணு நல்லையா? கண்ணு இருக்குல்ல, உங்க கண்ணு மூடி இருக்கா? எல்லாம் திறந்து வச்சுக்கோ. இது இங்கதான் இருக்குது, இங்கதான் இருக்குது. உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏன் தெரியல? இருள் இருக்கிறது. இப்ப பாரு, கதை சொல்றாரு பாரு, பிசாசு அவன் உன் சொத்தை தூக்கிட்டுலாம் போல, உன் ஆசீர்வாதம் எடுத்துட்டுலாம் போல. புரியுதுங்களா? உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பார்க்க கூடாதபடிக்கு அவன் இருளை வைத்திருக்கிறான். இருள் என்றால் அறியாமை. இருள் என்றால் உன் கண்ணுக்கு உன் ஆசீர்வாதம் இருக்கிறது தெரியல. இதுதான் விஷயம், மேட்டர். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தை உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன் சொல்றாரு. கையில என்ன செய்ய போற? தூக்கி கையில தர மாட்டாரு, உன் கண்ணை திறந்து விடுவார், உன் மனக்கண்ணை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது, கர்த்தர் உன்னை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், உன்னை குறித்து கர்த்தருடைய கனவு என்ன, நீ எப்படி இருக்க வேண்டும், உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன சாதிக்க முடியும் என்று கர்த்தர் உன் கண்ணை திறந்து விடுவார். உன் கண்ணு திறக்கிறதா வேலை. என் ஜனங்கள் பணம் இல்லாம சங்காரமாகல, சிறைப்பட்டு போகல, பிசாசினால சிறைப்பட்டு போகல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் தான் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்போ மனக்கண்ணை திறப்பதுதான் தேவனுக்கு மிக மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. செய்திக்கு போவோம். நானே சொல்லிடுறேன், நீங்க வாசிக்க வேணாம், எழுதுங்க, மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மார்க் 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சப்ஜெக்ட் மிஸ் பண்ணிருக்காங்க, தமிழ் அடிக்கடி மிஸ் பண்ணுவாங்க. இங்கேயும் கூட என்று சொல்லுகிறேன் இருக்குது, என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வரணும். கவனிங்க, இப்ப கவனிங்க. இப்ப எப்படி வரணும், எப்படி மூல பாஷையில் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க யார்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்குதுங்களா? இங்கிலீஷ் யார் படிப்பாங்க? நீ படிப்பியா?
அர்த்தம் சொல்ற அளவுக்கு படிக்கணும், ஓரளவுக்கு சின்னதா, ஓரளவுக்கு. ரொம்ப கஷ்டமா ஒரு வசனம் சொல்லுவேன், அதை இங்கிலீஷ்ல படிச்சினா, இல்லைன்னா நான் சொல்றேன் கேட்டே போக வேண்டியதான். சகானாக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். என் பைபிள் அது தர ஐபேட் தர, ஐபேட் திறந்து தர ஓபன் பண்ண, அங்க 2வது பாரு பைபிள் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள். சரி இங்கே எடுத்துக்கோ, அது கண்ணு தெரியும் இதுல. சரி ஆதியாகமம் 11 எடுத்து வச்சுக்கோ. நான் சொல்றேன் கேளுங்க. சரி இந்த ஆதியாகமம் 11:6 எடுத்து வச்சுக்கோ. இப்ப நான் வேற சொல்றேன், கவனிங்க. இந்த பைபிள்ல இந்த வசனம் எப்படி வரணும், எப்படி வந்திருக்குது, எப்படி மாற்றி இருக்காங்கன்னு மட்டும் சொல்றேன். ரொம்ப பெரிய மாற்றம் இல்ல, சின்ன மாற்றங்கள். தம்பி கவனிக்கலாமா கார்த்திகேயன்? 11:24 கவனிச்சுக்கோ. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எவைகளை எல்லாம் விரும்பி கேட்பீர்களோ, எது சேர்க்கப்பட்டிருக்குப்ப? எவைகளை எல்லாம், எவைகளின் தமிழ்ல போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல வந்து வாட் எவர் அல்லது வாட் சோ எவர் அப்படின்னு திணிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளை எல்லாம் நீங்கள் விரும்பி கேட்பீர்களோ, கவனிங்க, அவைகளை எல்லாம், அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். Believe that you have received it already. எதை விசுவாசிக்க சொல்றாங்க? You have received it already. நீ பெற்றுக்கொண்டு விட்டதை, பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், ரொம்ப ஒண்ணு பெரிய வித்தியாசமா தெரியல. மேஜர் வித்தியாசம் என்னன்னு சொல்றேன், கண்டுபிடிச்சுக்கப்பா. தமிழ்ல வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு எதிர்காலத்துல போட்டாங்க இல்லைங்களா? உங்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். ஆதியாகமம் ஜெனசிஸ் 11:6 நீங்கள் தமிழ் எடுத்து வச்சுக்கோங்களேன். எல்லாரும் எடுக்காதீங்க, சும்மா அந்த ஒண்ணு வாசிக்கான உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடையாது, உங்களுக்கு புரிய வைக்கிறதா சொல்றேன். 11:6 எடுங்க. 11:6 அதான் என் ஐபேட் எடுத்து எழுத்து பெருசா இருக்குன்னு. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். சரி கவனிங்க. என்ன நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ்ல இப்படி ஏன் இப்படி தப்பா போட்டிருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல. ஆங்கிலத்துல தமிழ் என்ன சொல்லப்படுதுன்னா, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இந்த என்று இருக்கிறார்கள் வார்த்தை நானும் ஒரு 50 பைபிள் வாசிட்டேன். 50 பைபிள்லயுமே 50 டிரான்ஸ்லேஷன்லயுமே என்று இருக்கிறார்கள் வார்த்தை இல்ல. ஒரு சின்ன வார்த்தை தான், இதை போய் தமிழ்ல ஒட்ட வச்சிருக்காங்க. ஏன்னா கர்த்தருக்கு மகிமை குறைஞ்சது மாதிரி இவங்க ஒரு உணர்வு வந்துருச்சு. தமிழ்ல பைபிள் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் கடவுளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெந்தகோஸ்துக்கான மொழிபெயர்த்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து மொழிபெயர்த்திருப்பானு தெரியாது. இங்கிலீஷ்ல கூட அந்த வார்த்தை கிடையாது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல கூட அந்த வார்த்தை கிடையாது. என்று இருக்கிறார்கள் தமிழ் இருக்கு பாத்தீங்களா? இருக்குதா? ஒன்றும் தடைபட மாட்டாது, தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று. அது இங்கிலீஷ்ல நீங்க எங்க பார்த்தாலும் வராது. வீட்டுல போய் எந்த உலகத்திலே ஒரு பைபிள் கூட கிடையாது என்று இருக்கிறார்கள் வார்த்தை. நான் ஒரு 30 பைபிள் தொலைவை பார்த்துட்டேன் இன்டர்நெட்ல. அப்ப என்ன இருக்குன்னா, செய்ய நினைத்தது தடைபட மாட்டாதுன்னு இருக்குது. பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, அதை செய்ய நினைச்சிட்டானுங்க. இனிமே அதை தடுக்கவே முடியாது. இனிமே உலகத்துல எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. அதான் அர்த்தம், தடைபட மாட்டாதுன்னா அதான் இங்கிலீஷ் அதான் அர்த்தம். nothing will be impossible for them. அவர்களுக்கு அவங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டானுங்க செய்யணும்னு. இப்ப ஒரே ஒரு வழிதான், நான் இறங்கி போனாதாங்கிற அந்த அளவுக்கு அவன் மேட்டர் பெருசாக்கிட்டாங்க. நான் இறங்கி போனதான் அதை எடுக்க முடியும். அப்படின்னா பாத்துக்கோங்களேன், ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாதான் பாபேல் கோபுரத்தை கட்ட முடியாம பண்ண முடியுமா? அதனால நான் இறங்கி வரேன்னு சொல்றாங்க. சரி இருக்கு, அது எனக்கு மெசேஜ் இல்ல. இங்க என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு செய்தி ஃபுல்லா அந்த இலக்கணம் தான் பேசுவேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் தமிழ்ல இருக்குது. மூல பாஷையில் அப்படி கிடையாது. நல்லா திரும்பி சொல்ல புரிஞ்சவங்க. பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்கள். சொல்லுங்க, இதுதான் விஷயம். இவங்க தமிழ்ல மொழிபெயர்த்து என்ன செய்யறாங்க, கிராமர் மிஸ்டேக் கர்த்தர் போட்டாரு,
கர்த்தர் கிராமர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, ஆனா நம்ம வந்து கடவுளை மாட்டி கொடுக்க கூடாது, அப்படினால கடவுளுக்கு நல்ல பேர் வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. எதிர்காலத்துல போட்டிருக்காங்க. பெற்றுக்கொள்வோம்ங்கிறது எதிர்காலம், பெற்றுக்கொண்டு விட்டோம்ங்கிறது என்ன சொல்ல போனா, சாரி நானே கூட தப்பா, பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் சொல்லணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருது. believe that you received இல்ல, believe that you have received it already. நான் சொல்றேன், பெற்றுக்கொண்டு இறந்த காலத்துக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு டிவி வாங்கினேன், ஐ பாட் ஏ டிவி அப்படின்னா நான் ஒரு டிவி வாங்கினேன் அப்படின்னா வெள்ளக்காரன் என்ன அர்த்தம் எடுத்துக்கிறான்னா, இப்போ உங்க வீட்டுல டிவி இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கிறான். நான் டிவி வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா டிவி வாங்கினது உண்மை, இப்ப டிவி எங்க இருக்குது? வீட்டுல இருக்குது. வாங்கி இருக்கிறேன்னா டிவி வீட்டுல இருக்குதுன்னு அர்த்தம். வாங்கி இருக்கிறேன், ஒரு டிவி வாங்கி இருக்கிறேன்னா உன் வீட்டுல டிவி இருக்குன்னு அர்த்தம். ஒரு டிவி வாங்கினையா அப்படின்னா இப்ப அந்த டிவி இருக்கா இல்லைன்னு தெரியலப்பா அப்படிங்கிறான் வெள்ளக்காரன். கரெக்டா பேசு, நான் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா நீ தெளிவா சொல்லல. வீட்டுல இருந்தா நான் வாங்கி இருக்கேன்னு சொல்லுவேன், ஏன் வாங்கினேன்னு சொல்ற? வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா வாங்கிறாய், ஆனா இருக்குது. வாங்கினேன்னா வாங்கினேன், இப்ப இல்லைன்னு அர்த்தம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, பெற்றுக்கொண்டு விட்டாய்ன்னு சொல்லாம பெற்றுக்கொண்டு இருக்கிறாய், பெற்றுக்கொண்டு இருக்கிறாய் என்பதை பெற்றுக்கொண்டாய் என்று விசுவாசம் இல்ல, பெற்றுக்கொண்டு விட்டாய் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வருது. ரொம்ப குழப்பிக்காதீங்க, இப்ப அது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றேன். சரி, இது வந்து தமிழ்ல வந்து கிராமர் மிஸ்டேக்கா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு போட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல ஒரு திறவுகோலை சொல்றேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். வார்த்தை இருக்கா? மார்க் 11 பிரசங்க செய்தி. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். சொல்லுங்க. இந்த மாசம் கடைசி புதன்கிழமை 100 ஊழியக்காரர்களுக்கு முஸ்லிம் நான் பேச போறேன். இதை ஒரு 25 ஊழியக்காரங்க இந்த செய்தியை நான் பேசினேன். அந்த பாஸ் சொல்லிட்டாரு, இந்த செய்தியை நீங்க ஒரு எழுத்து கூட பிசகவே கூடாது பாஸ், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, தயவுசெய்து நான் கோச்சிக்காதீங்க, நான் ஆவியான வேலை நடத்துகிறேன்னு கோச்சிக்காதீங்க, எனக்காக இந்த செய்தியை ஒரு எழுத்து மாறாம அந்த 100 ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. யாரு? எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ். அந்த செய்தி தான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. வந்துட்டு வெறுமனே போக கூடாது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், உங்க சிந்தையில மாற்றம் வரணும். இங்க வந்துட்டு வந்தவனமா போக கூடாது. 1-2 பேராவது ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்ப செல்லுங்க. உங்க மனசு மாறாம, உங்க பேப்பர்ல பதில் வராம, மார்க் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. உங்க சிந்தை மாறணும், உங்கள் எண்ணம் மாறணும், உங்கள் கண்ணோட்டம் மாறணும், உங்கள் அறிவு மாறணும், உங்கள் மனம் மாறணும். மாறினாதான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். சரி, பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப இந்த அப்பொழுதுங்கிறதுக்கு 2 வார்த்தை சொல்றேன், கவனிங்க. அப்பொழுது சொல்லுங்க. எனக்கு புரியவே புரியாது உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் சிரமப்படுங்க. சிரமப்பட்டா மடைக்குள்ள போயிடும். புரியவே புரியாது உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எவைகள் உங்களுக்கு உண்டாகும் அதை மட்டும் பேசுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ, அப்படிதான் ஆரம்பிக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, ஐயா கரெக்டா ப்ராஃபட் சொல்லிட்டாரு, நான் ஜெபத்தை பத்தி தான் பேசுவேன், நான் ஜெபத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவேன், எனக்கு வார்த்தை வந்துருச்சு. நான் விசுவாசத்தை பத்தி பேசுறவன் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அப்ப ஜெபத்தை பத்தி நானும் கொஞ்சம் சொல்லிட்டு அப்ப போவேன். அங்க போறதுக்கு முன்னாடி இங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு மேல போறேன். அவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும்னா என்ன அர்த்தம்னா, எவைகள் எல்லாம் ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ரொம்ப நேரம் நான் விட்டா கேள்வி கேட்டா பதிலாகும் பாஸ்டர், நானே பதில் சொல்றேன், நீங்க விறுவிறுன்னு போங்க, நீங்க போற ஸ்பீடு பார்த்தா 2.5 கூட முடிக்க மாட்டீங்க போல இருக்கு, எங்க பிள்ளைங்க தாங்காது அப்படின்னு அவர் புஷ் அப் பண்றாரு. கவனிக்கு, பரவாயில்ல. எவைகளை எல்லாம் என்று சொன்னா, நீ ஜெபத்துல எவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டாயோ அதுக்கான பதில்கள் அப்படி வச்சுக்கலாமா? அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். நல்ல கவனிங்க, அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னா உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். உங்க ஜெபத்துக்கு பதில் வரதுக்கு நல்ல இன்னொரு சொல்ல மாட்டேன், உண்டாகும்னு சொன்னாரா உண்டாக்குவேன்னு சொன்னாரா? இதை பத்தி நீங்க பேசுவேன், நான் பேசுவேன், பின்னாடி வர பேசுறேன், அது அப்புறம் வரேன். முதல் வந்து இந்த அவைகள் எல்லாம் சொல்லும் போது பதில் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம பதில், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரது நம்ம என்ன செய்யணும்? அப்போ ஒரு கண்டிஷன் போறாரு. அப்பொழுது பைபிள்ல அப்பொழுதுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா நின்னுக்கோன்னு அர்த்தம். நின்னு முதல் 10 தடவை யோசி, எப்பன்னு கேளு. அப்பொழுது, அப்பொழுதுனா என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இது ஆன் பண்ணதான் சவுண்ட் வரும். ஹலோ ஹலோ, புரியுதா பாருங்க. அப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னங்கய்யா? அப்ப இத மேல தள்ளு, அப்ப சவுண்ட் வரும். சரியா? இதுல 2 அர்த்தம் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, மேல தள்ளுனாதான் சவுண்ட் வரும், மேல தள்ளாட்டின்னா வர. 2 அர்த்தம் வந்துச்சு.
அதான் அப்பொழுது அர்த்தம். அப்பொழுது தோட்ட தொலைச்சிட்ட, கிணத்துக்குள்ள போட்ட, ஒரு செல்போன் இங்க கிணத்துல போட்ட, ஒரு பேனாவே போட்ட, உள்ளுக்குள்ள முழுனாத்தான் முழுகுங்கள் தேடு அப்பொழுது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் சொன்னார கத்தர. தேடுங்கள் அப்படி என்னத்தான் தேடுனா கிடைக்கும், தேடாட்டி பாத்துக்கோ. இந்த அப்பொழுதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது. புரியுதா புரியலையாமா? உங்களுக்கு புரிய யாருக்கும் போய் அர்த்தம். தேடுனா கிடைக்கும், தேடுங்க அப்ப கிடைக்கும், தேடுனா தான் கிடைக்கும், தேடாட்டினா கிடைக்காதுன்னு அர்த்தம். அர்த்தம் முடிச்சிட்டீங்களா? இப்ப பாரு கர்த்தர் என்ன சொல்றாரு பாரு. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு எல்லாம் உண்டாகுன்னா அவைகள் தான் உங்க ஜபத்துக்கு பதில். அப்ப நீ ஏதோ ஒண்ணு செஞ்சாதான் உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், இல்லன்னா கிடைக்காதுன்னு அர்த்தம். சரியா தப்பா? இதை ஏன் சொல்லி தர மாட்டாங்க நம்ம ஜனங்களுக்கு? நம்ம ஜபம் பண்ண ரெடியா இருக்கிறோம். நீ என்ன செஞ்சா உன் ஜபத்துக்கு பதில் வரணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீ ஒண்ணு செஞ்சாதான் உன் ஜபத்துக்கு என்ன வருங்க பதில் வரும், இல்லன்னா வராதுன்னு கர்த்தர் சொல்லிருக்காரு. அப்பொழுது அப்பொழுது அவைகள் உன் ஜபத்துக்கு பதில்கள் உண்டாகும். நான் பதில் தருவேன் சொல்லல, அதை பத்தி பின்னாடி பேசுறேன். சரி, இப்ப செய்தியுடைய தலைப்பு புரிஞ்சுட்டீங்களா? நீங்க நம்ம ஒண்ணு செஞ்சா நம்ம ஜபத்துக்கு என்ன கிடைக்கும்? பதில் உண்டாகுங்கிறது இறந்த காலமா எதிர்காலமா? எதிர்காலம். அதை பத்தி டீடைலா பேசுறோம். நல்லா இருக்கும், செய்தி நல்லா கவனமா கேட்டுவாங்க. இப்ப ஜபத்தை பத்தி பாருங்க. ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும் போது, ஆதலாளுக்கு நான் செய்தி கொடுக்க போனா அது ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஆதலாளுக்கு செய்தி கொடுக்கணும் மேல் வசனத்துக்கு போகணும் இல்லையா? என்னமோ சொல்லிட்டு ஆதலாளுக்கு வந்துட்டாரு. ஆதலால் என்னப்பா? ஆமா ஆதலால். அதுலதான் நான் போனதா பண்ண பிரசங்கம் ஐயா சொன்னது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் இருதயத்திலே சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, நான் சொன்னதை எடுத்துட்டார் ஐயா சொல்லி உள்ள விட்டார். மேல சொன்னது விசுவாசம், இங்க கீழே சொன்னது ஜபத்தை பத்தி பேசுறாரு. அங்க விசுவாசம் ஜபம் கோயிந்தாங்கிறாரு, பூஜ்யங்கிறாரு. ஆதலால் நீ ஜெபம் பண்ணும் போதுங்கிறாரு. என்ன நீ சொன்ன மலையே போயிருந்தாரு, அதனால நீ ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதலால் அப்படி விட்டுருவோம், நம்ம செய்திக்குள்ள வந்துடும். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது இதை மட்டும் இருக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணும் போது என்னங்க, இப்ப ஜெபத்துக்கு ஒரு காரியம் சொல்லி தர போறேன். ரொம்ப ரகசியமான காரியங்களை கத்துக்கணும். என்னன்னா இப்ப ஜெபம் பண்ணும் போது நம்ம ஜெபத்தை பத்தி ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேசலாம். 1-2 பாயிண்ட். முதல்ல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முதல் படிப்பினை ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது முதல்ல சொல்லுங்க. ஜெபத்தை பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரம எஜமானனே அல்ல, பரம அண்ணனே இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனே இல்ல, தொழில் அதிபரே கிடையாது, மாமனே இல்ல, மச்சானே அல்ல, தெரிந்தவனே அல்ல, நண்பனே அல்ல, யாரா? பிதாவே. இந்த தமிழ்ல என்ன ரொம்ப கடவுளுக்கு மரியாதை தரேன்னு நினைச்சுக்கிட்டு பிதா பிதான்னு போட்டு கடவுளை தூரணி படிப்பான். இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் ஃபாதர், டேடின்னா கூப்பிடுறோம். அப்பா பரம்பரையில் இருக்கிறீங்கள் அப்பா தான் சும்மா போட்டு பிதாவேன்னு சொல்லிட்டு பிதானாவே அவரு நம்ம பயங்கர நெருப்பா இருப்பான்னு நினைச்சுட்டு நம்ம பயந்துட்டு இருக்கோம். இவன் எங்க அப்புறம் ஜெபம் பண்ண முடியும்? அப்பா சொல்லுங்க, ரகசியம் சொல்றீங்க. ஆரம்பமே தப்புனா எல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா தப்பாதான் இருக்கும். அதனால கர்த்தர் என்ன சொன்னாரு, மவனே நீ ஜெபம் பண்றது வர ரெண்டாவதுப்பா முதல் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோ, நான் அப்பா நீ புள்ளைங்கிற உறவோட ஜெபம் பண்ண ஆரம்பினாரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுட்டு, நான் அப்பா எந்த தகுதியின் அடிப்படையிலையும் இவர் தான் பிள்ளை ஆசீர்வதிக்கல. இவர் மாத்திரமல்ல, உலகத்துக்கு அத்தனை தகப்பனும் சும்மா கதையில அடிக்கூடாது. எந்த தகுதியின் அடிப்படையிலையும் ஒரு தகப்பன் தான் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. நல்லா படிச்சாதான் சோறு போடுவேன், அழகா இருந்தாதான் சோறு போடுவேன், நீ 7 அடி வளர்ந்தாதான் நான் போடுவேன், நீ மாசம் 1000 ரூபாய் பிச்சை எடுத்தா சம்பாரிச்சு கொடுத்தாதான் உனக்கு நான் துணி எடுத்து தருவேன், நீ ஒழுங்கா பிரசங்கம் பண்ணாதான் நான் உனக்கு செய்வேன். அப்படிலாம் என்னைக்காவது ஒரு தாய் தகப்பன் தான் பிள்ளைக்கு சோறு போறதுக்கு நிபந்தனை வைத்திருக்கிறானா? எனக்கா சொல்லக்கூடாது. என்ன ரகசியம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர்ட்ட போக முடியும். இப்ப எப்படிங்க தப்பு தண்டா பண்ணலாமான்னு கேட்காதீங்க, நான் சொல்லிக்கிறேன், பொறுமையா கேட்டுக்கோங்க. இப்படியே போச்சுன்னா ஒரு பய கூட தகுதியின் அடிப்படையில கடவுள் கிட்ட நெருங்க முடியாது. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தகுதியின் அடிப்படையில ஒரு மனிதன் கடவுளை நெருங்குவதற்கு கூட யோகியதற்றவர். இதனால கடவுளை தூரம் வச்சுட்டே இருந்தோம். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, டே நீ என்னைக்கு யோகியமா இருக்கிறது, நீ என்னைக்கு ஏன் மடியில உட்கார்றது?
அதெல்லாம் கிடையாதுடா. இப்ப நான் அப்பா, நீயே புள்ள. இப்ப என்ன செய்யுது அந்த பொண்ணு? இப்படி உட்காருது, பையன் இப்படி உட்காரான். எந்த அடிப்படையில் உட்கார்ந்தான்? படிப்புலையா, அறிவிலையா, சம்பாத்தியத்திலா? எதுல அவன் கில்லாடி இவர் மடியில உட்கார்றதுக்கு? அப்பன் மகங்கிற உறவுல வந்து உட்காரான். இப்ப நீ ஜெபம் பண்ண போகும்போது நீ செய்யற முதல் வேலை என்னடான்னா, ஆண்டவரே, அதுதான் அதிகப்படியான வேலை வேணாங்கிறது. முதல் தாழ்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தாழ்மை என்னன்னா இவருக்கே தெரியாது. நான் நிக்கும் போது கீழே உட்காரணுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் நின்றுட்டு இருக்கும்போது நிக்க உட்காரணும். இந்த காலம் சொல்லுவாங்களே, புருஷனுக்கு முன்னாடி 12 செய்வதான். நார்த் இந்தியாவில் போய் பாருங்க, இப்படிதான் பேசுவாளுங்க. கேளுங்களேன், நார்த் இந்தியால தமிழ்நாட்டை தாண்டி அனுப்பிட்டு போங்க, நார்த் சைடு போங்க, எந்த பொண்டாட்டியாவது புருஷன் முன்னாடி காலை தொங்க போட்டு பேசுறாங்க, நான் பாதி மீச்சு வச்சுட்டு வர. இப்படிதான் பேசுவாளுங்க. கால் மேல கால் போட்டு தான் பேசுறாளுங்க. அவங்களுக்கு வந்து காலும் கையும் ஒண்ணுதான். அவங்களுக்கு எனக்கு கால் மேல கால் போடுறேன், இதென்ன தப்பு இருக்குது, என் காலம் என் கால் மேல போடுறேன் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்ப தாழ்மைன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. நான் நின்றுட்டு இருக்கும் போது நீங்க நிக்கிறது பேரு தாழ்மை கிடையாது. நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறதுக்கு பேரு தாழ்மை. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பிப்ளிக்கலா நான் சொல்றேன். ஏன்னா வசனம் யாக்கோ, வசனத்துக்கு நேரம் இல்ல. சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் யாக்கோ 1:21 தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாசிக்க நான் சொல்லிட்டேன். நீ புரிஞ்சுக்க தம்பி, அதுல அவசரப்படாத. முதல் கவனி, தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும் என்னதுன்னா, ஆண்டவர் சொல்றதை ஏத்துக்கிறது தாழ்மையா இல்ல இல்ல ஆண்டவரேன்னு சொல்றது தாழ்மையா? நீங்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்றது தாழ்மையா, நீ சொல்றது அப்படியே ஏத்துக்கிறது தாழ்மையா? அப்படி ரைட் ரைட். இப்ப அவரு சொல்றாரு, நான் அப்பா நீ புள்ளைங்கிறாரு. நீ வந்து இல்ல ஆண்டவர் என்ன, ஹலோ நிப்பாட்டி, ஆண்டவரேன்னு சொல்லிதான் தூரம் நிக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன உங்களுக்கு பயம் வருதா இல்லையா? தெய்வ பக்தி வருதா இல்லையா? அப்பான்னு சொன்னா என்ன வருது? உறவு வருதா இல்லையா? உறவு வருதா இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்பான்னு கூப்பிடா ஆண்டவரே அப்படி. சார் இங்க வரும்பொழுது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம், தேவனை கனம் பண்ண போறோம், ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீ தனித்தவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நீ போய் ஆண்டவரை கொண்டு வரேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்பான்னு சொல்லி அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கிட்ட என்ன வச்சுக்கணுங்க? அதுதான் ஆரம்பம். இதுவே இல்லைன்னா எல்லாம் லடாய் தான். நான் அப்பா நீ பிள்ளைங்கிற உறவுல என்கிட்ட வாங்குறாரு. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கே போகவே இல்ல. இப்ப சொல்ல போனா இவரே அடுத்த வர பசங்க கூப்பிட மாட்டாரு. அதுக்குதான் ஒரு வருஷமா கூப்பிடல. யோசிச்சு 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 ஒரு வழி இல்லாம கூப்பிட்டு இருக்கிறாரு. ரமேஷ் பாஸ் மறந்துட்டாரு, டேவிட் பிரகாஷ் முசிறிங்கிறதே மறந்துட்டாரு. இவன் கூப்பிட்டவன் ஜெபமே வேணாமா, இவன் வேண்டவே வேண்டாம் சார். எதுக்கு இந்த வேணா, எனக்கு புரியுது, என் விசுவாசிக்கு புரியாதுன்றார் ஒரே வார்த்தை. அதான் இவர் பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன் கவனிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப தூணிங்க தப்பா, ஐயா விளக்குவார், நான் போன போல அழுவார், நான் போட்டதெல்லாம் அழிவார். ஏன்னா உங்களுக்கு புரியாத புரிய வைப்பார். இப்ப இவர் கேட்கிறேன், இவர் ஒரு ஊழியக்காரர் தானே, ஐயா எந்த காரியத்திற்காவது உங்க மகன் டென்சிங் வந்து முட்டிக்கால் போட்டு கேட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? யதார்த்தமா பேசணும். பைபிளை தூக்கிட்டு இருக்கிறோம், போய் பேசக்கூடாது, போய் சொல்லாது இருப்பான்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களையும் பாத்துக்கிறேன். ஏன்னா இவர் போய் சொன்னாலும் போய் சொல்லிடுறாரு, வேலை சட்டை போட்டு போய் சொல்லிடுறாரு. நான் உங்களை கேட்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்க புள்ள பெத்த தாய் தப்பன்னு பார்த்து கேட்கிறேன், எந்த காரியத்திற்காவது, அது 1000 ரூபாய் விஷயமாகட்டும், 10 ரூபாய் விஷயமாகட்டும், சாக்லேட் ஆகட்டும், சோறு ஆகட்டும், வெளியே கூட்டிட்டு போங்கப்பா, வண்டியில் ஏறி உட்கார்றப்பாங்கிற எந்த காரியத்திற்காவது உங்க மகன் உங்களுக்கு முன்னாடி முட்டிக்கால் போட்டு கேட்டா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படல. கரெக்ட் தானே? பாருங்க நம்ம எப்படி எல்லாம் சிந்திக்கிறோம் பாருங்களேன். ஆனா தெய்வத்திட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணும் போது அப்பா அப்படின்னு சொல்ற, ஆனா உன் கால் என்ன செஞ்சிருக்கு? முட்டிக்கால் போட்டு. உங்களுக்கு இது சாதாரணமா தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு இது மகா பெரிய பிழையாக தெரிகிறது. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. நான் வந்து இருங்க நான் சொல்றேன், நான் கேட்டு படமே முடிக்கல. படம் சொல்லி முடிச்சா முடியும். படம் சொல்லி முடிச்சா உங்களை முழங்கால் போட்டு ஜெபிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை, நான் சொல்லி முடிப்பேன். பொறுமையா கேளுங்க. எல்லாரும் கூட்டம் முடிஞ்சு முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அது எப்பன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் சொல்றது முதல்ல யோசிச்சுட்டு வாங்க சிஸ்டர். அதான் மனம் போய்தான்னு சொன்னேன். நான் வந்து மாடி போயிட்டு மொட்டை மாடிக்கு போறேன். பாசே எங்கேயும் அங்க போறீங்க? வெளியே போய் பஸ் பிடிக்க போறேன். நான் சொல்றேன், நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? வா என்ன சொல்லுச்சு? பஸ் பிடிக்குது, மொட்டை மாடியில பஸ் இருக்கு. என்ன சிங்கப்பூரா? 6வது மாடிக்கு ட்ரெயின் கொண்டு நிப்பாட்டுறான் மலேசியாவில். இது மலேசியாவா? நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்கிறேன். எங்கப்பா போயிட்டு இருக்கேன்? பஸ் பிடிக்க ரோட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னா, ரோட்டுக்கு போது எங்க மேலே ஏறுறீங்க? நான் ரோட்டுக்கு தாங்க போறேன். அப்ப நான் மேலே ஏறினா ரோடு வருமா? அப்ப என் வாய் ஒண்ணு சொல்லுது, என் காலும் கையும் வேறொன்னு செய்யுது. ரைட்டா? இப்ப என் வாய் அப்பாங்குது, உன் காலும் முழங்கால் படி போட்டுட்டு இருக்கு. சிந்திங்க, நான் சொல்லி தரேன். அப்ப முழங்கால் படியே போடக்கூடாதா? நான் சொல்றேன் கேளுங்களேன்.
வீட்டுக்குள்ள போகும்போது கணவன் மனைவினா இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு, எல்லாரும் கல்யாணம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இவர் பொண்டாட்டி இப்படி உட்கார்ந்து என்ன செய்வாரு, சந்தோஷமா படுவார்கள், எஞ்சி போடின்னு சொல்லவே மாட்டாரு. கொஞ்சம் கால் அமுக்கடி கால் அமுக்கியா அப்படின்னா அமுக்க மாட்டாரா? வீட்டுல பெட்ரூம்ல அமுக்க மாட்டாரா? அமுக்க பண்ணிக்கலாம். நீங்க அமுக்க பண்ணிக்கலாம். நல்ல புடிச்ச அமுக்க மாட்டானா? அமுக்குறோம். இங்க வந்து காலத்துக்கு மேல வைக்க முடியுமா? முடியாது. இதான் வித்தியாசம். இதான் வித்தியாசம். ரைட்டுங்களா? அது போல தனி ஜெபம் வேற, இப்படி பண்ணக்கூடிய பொது ஜெபம். தனி ஜெபத்துல அவர் உங்களுக்கு புருஷன், பொது ஜெபத்துல அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜா. அங்க தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அங்கே முழங்கால் படிப்போடு தேவனை உயர்த்து கனப்படுத்து, அவரை புகழ்ந்து அவரை குறி செலுத்து, அவரை கனப்படுத்து. சர்வ வல்லமுடைய ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தனே, அப்படி ஜெபம் பண்ணு. வீட்டுக்குள்ள போயிட்டா ஹலோ அப்பா அவ்வளவுதான். யோ வாயாங்க நிறைய வெயிட் பண்றது. அது தனி ஜெபம். அது தனி ஜெபம். நான் பொது ஜெபத்தை பத்தி பேசுறேன். நம்ம பேசுறது பொது ஜெபத்தை பத்தி பேசுது. நீ பொது ஜெபத்துல நல்லவரே வல்லவரேன்னு சொல்லு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ள போய் என்ன திட்டிக்கும் ஆண்டவரே. அது உனக்கு கடவுளுக்கு இருக்கிற அந்தரங்க உறவு. கடவுளுக்கு நமக்கு ஒரு அப்பாப்புள்ள உறவு. ஆமென்னு சொல்லுங்க. எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்கள் தேவனோடு பேசணும். ஜபங்கிறது உறவு. முட்டிகால் போட்டு பண்றது மாத்திரமல்ல, ஜபங்கிறது ஒரு உறவு. சரி, ஜபத்தை பத்தி நேரா கவனம் பிடிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகள் எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிகள் அப்பொழுது விளக்கிட்டேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப உண்டாகுங்கிறது கொஞ்சம் 2 நிமிஷம் எடுக்க போறேன். இப்ப கூட முடிச்சிருவேன், பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வேண்டிய கொஞ்சம் நேரம் முடிச்சிருவேன். உங்களுக்கு விளக்கத்துக்காக தான் கொஞ்சம் அப்படி சுத்திட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க உண்டாகும். அதை மூடி வச்சிருக்கமா, எனக்கு குடிக்கதா இருக்கா? மயக்கம் போடணுமா? கிளாஸ்ல இருக்குதான கேட்கணும் பாருங்க. அதை பைபிளை ஃபாலோ பண்றாங்க, கேளுங்கள். அப்பொழுது பாட்டில் அதுக்கு ஒரு ஜிப்பு போட்டாச்சு, அந்த ஜிப்பை தூக்கி டப்பாக்குள்ள போட்டாச்சு, டப்பாவையும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு மூடி, அப்புறம் ஒரு டம்ளர் எல்லாம் வருது பாருங்க. கேட்ட பிறகு வருது. மெய் மறந்துட்டாங்க. அவ்வளவு நல்ல பிரசங்கம் நடத்தும். ஒரு உண்டாகும் சொல்லுங்க. இப்ப எல்லாம் படிச்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உண்டாகுங்கிறதுக்கு உருவாகுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? உண்டாகும் அப்படிங்கிறதுக்கும் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? யார் சொல்றீங்க? சும்மா தைரியமா உண்டாகுங்கிறதுக்கு உருவாகுங்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு? லைட்டா இருக்கா? தெரியுதா இல்லையா? ரெண்டு ஒண்ணுதான். புரியுதுங்க? சொல்ல தெரியல. நான் சொல்றேன், உங்களுக்கு நான் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஆண்டவர் கவனிங்க, எல்லாத்தையும் உண்டாக்குனாரா உருவாக்குனாரா? கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். வந்துட்டீங்க. மனுஷனை உண்டாக்குனாரா உருவாக்குனாரா? மனுஷிய உண்டாக்குனாரா உருவாக்குனாரா? ஐய தெரியாதவங்கள பேசக்கூடாது, தெரிஞ்சவங்களே தடுமாயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க புரட்டாதீங்கம்மா, அர்த்தம் புரிஞ்சா புரட்டாங்க. சரி, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன விஷயம் தான், புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு சின்ன விஷயம். அப்பதான் நம்ம ஜபத்துக்கு பதில் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுதான் முக்கியமான வார்த்தை சொல்றேன். உண்டாக்குதல் அப்படின்னா ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒரு பொருளை கொண்டு வருவதற்கு பேரு உண்டாக்குதல். கிரியேட் என்ற அர்த்தம். உருவாக்குதல்னா மேனுஃபேக்சர் அர்த்தம், ப்ரிப்பேர் பண்றது அர்த்தம், மேக்கிங் அர்த்தம். ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கினால் அதற்கு பெயர் உருவாக்குதல். ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை கொண்டு வந்தால் அதற்கு பேரு உண்டாக்குதல். எல்லா படைப்புகளையும் கர்த்தர் உண்டாக்கினார். வானம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, வானத்திலே விரிவு உண்டாக கடவுது, பகலை ஆள சூரியன்கள் உண்டாக கடவுது. இதெல்லாம் உண்டாக கடவுது. ஆனா மனுஷனை உண்டாக கடவுதுன்னு படைக்கல. பாருங்க எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. மனுஷனை தேவன் அப்படி உண்டாக்கல, மண்ணில் இருந்து மனுஷனை உருவாக்கி. ஏன்னா மண்ணை எடுத்துட்டார் பாத்தியா, மூலப்பொருள் வந்துருச்சா? ஒரு ரா மெட்டீரியல் வந்துருச்சுன்னா அது பேரு கிரியேட் கிடையாது, அது மேனுஃபேக்சரிங் தான். அது ஒண்ணு தயாரிக்கிறது தான். மேட் இன் இந்தியா தானே போடுறான், கிரியேட்டட் பை இந்தியான்னு போடுறான். மேட் இன் இந்தியா அது செய்யறான். அப்ப பாரு, மண்ணில் இருந்து விலாவி எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்குவோமாக. அவன் எலும்பிலிருந்து மனுஷியை உருவாக்கி. இப்ப உண்டாக்குதலுக்கு உருவாக்குதலுக்கு புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்ப கர்த்தர் அப்ப ஒண்ணும் இல்லாததிலிருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு உண்டாகுதல். ஏதாவது ஒண்ணிலிருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா அது பேரு உருவாகுதல். இங்க கர்த்தர் போட்ட வார்த்தை உண்டாகுதலா உருவாகுதலா? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப என்ன அர்த்தம் சொல்றேன் பாருங்க. நீங்க பைபிள் திறக்க வேண்டிய வேலையே இருக்காது. நான் திறக்கும் போது திறங்க, கவனிச்சு கேட்டா போதும். நான் பேசுறத கவனிச்சு கேட்டாவே புரியாது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க.
இப்ப உண்டாகுன்னு சொல்லாம உருவாகுன்னு சொல்லாம உண்டாகுன்னு சொல்றாருங்களா? இதுல என்ன அர்த்தத்தை ஆண்டவர் போட்டுக்கிறாரு இல்லையா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? புரியுதா இல்லையா? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உருவாகுன்னு சொல்லிக்கலாம்ல. சரி, உண்டாகுங்கிறது இறந்த காலமா எதிர்காலமா? எதிர்காலம். வருவாங்கிறது எதிர்காலம். உண்டாகும் அப்படிங்கிறது சரி. அப்ப வருவான் அப்படின்னா இப்ப இருக்கிறானா? இல்ல, அது எதிர்காலம். சரியா தெரியும்? வருவான் அப்படின்னா இப்ப அந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப உண்டாகும் சொன்னா இப்ப இன்னும் உருவாகல, உண்டாகிருச்சுன்னா அப்ப சொல்ல முடியாது. இப்ப அது இல்ல, இனி அது உங்களுக்கு உண்டாகும். இப்ப உண்டாக்குவேன்னு சொன்னாரா, உண்டாகும் சொன்னாரா, உண்டாக்கும் சொன்னாரா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? உண்டாக்குனா நீ செய்யறது, உண்டாக்குவேன்னா நான் செய்யறது. உண்டாகும் அப்படின்னா அப்படி போட வருவாள். நீயும் செய்யல நானும் செய்யல, ஆனா செய்யும், அது நடக்கும். நீயும் செய்யணும் நானும் செய்யணும், அது தானே நடக்கும். பாருங்களேன், உன்னை உண்டாக்குன்னு சொல்லல, நான் ஒரு பதில உனக்கு உண்டாக்குறேன்னு சொல்லல, நீ பதில உண்டாக்குன்னு சொல்லல, உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார், நடக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஒரு ஃபார்முலா சொல்றேன், எழுதிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரன் ஆகும்போது கார் எடுத்து எங்க வீட்டுக்கு வரும்போது, ஐயா இந்த வார்த்தைனால மேல வந்தேன்னு சொல்லுங்க. அதுக்காக சொல்ல வரேன். எல்லாம் கோடீஸ்வரன் ஆகணும், ஆமேன்னு சொல்லுங்க. கார் இல்லாம செத்தா என் பணத்தை புதைக்க வராதீங்கன்னு சொல்றது ஒரு விசுவாசிக்கு தைரியம் இருக்கா? சாலமன் சொல்லிருக்கீங்களா? சொல்லு, இன்னைக்கே சொல்லிட்டு போங்க. கார் இல்லாம செத்தா நீ மனுஷனாயா? வீடோட, காரோட, பங்களாவோட, நகையோட, நட்டோட, பிள்ளையோட, பேர பிள்ளைங்களோட நம்ம சாக போறோம். எங்க சபையில சொல்லி கொடுத்துருக்கேன். என் சபை யாராவது போன் அடிச்சு கேளுங்க, உன் சாவு எப்படின்னு கேளுங்க. எங்க பிள்ளைங்க சொல்லு, மந்திரமா சொல்லும். என் சாவு ராஜ சாவுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாவு எப்படி இருக்குங்க? ஆமா, என்னை கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் பாத்ரூம் கூட்டிட்டு போறியாடி இருமா கிளவி அப்படின்னு நம்ம போனதை தூக்கி நம்ம உடம்ப தூக்கி கொண்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சு நார் அடிச்சுட்டு கழுவ வாடின்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது. பிரசங்கம் பண்ணிட்டே இருக்குன்னு பொத்துன்னு கீழே விழுணும். என்னாச்சு பாசுனா பாசு மூச்சுல போயிட்டாரு. அருமையான சாவு, கை தட்டுன்னு கை தட்டு. அப்படி சாவு ராஜ சாவு. சிரிச்சுக்கிட்டே போகணும் உசுறு. ஆசையா? எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, என் சாவு ராஜ சாவு. சொல்லுங்க ஐயா, நம்ம சாவு ராஜ சாவியா? நம்ம நரவலை எவனும் அல்ல வேணாம், நம்மளை எவனும் பாத்ரூம் கூட்டிட்டு போவேனா. கர்த்தர் அதை சொல்லவும் கிடையாது. சாகும் வர நடையோட உடையோட வச்சிருப்பாரு. 90 வயசு ஆகி பைபிள்னா என்னன்னு தெரியாம கடவுளில்னு சொல்ற ஒரு நாத்திகவாதி முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறார். குச்சி ஊனாம்னா நீ நானும் குச்சி ஊனா நடக்க முடியுமா? முடியாதா? அவர் 90 போட்டா நம்ம 100 தொட முடியுமா? முடியாதா? 100 போட்டு தான் சாகணும், ஆமேன்னு சொல்லுங்க. அது கடவுள சாகாத, தைரியமா இரு. உனக்கு ஆண்டவர்ல பெல்லன் தரவர், நீயா கவலைப்படுற? வெறி வேணும், வைராக்கியம் வேணும். உன் கர்த்தர் யாருன்னு தெரியும். நம்ம கும்பிடுற தேவன் அற்புதமான தேவன், ஆமேன்னு சொல்லுங்க. ஆச்சரியமான தேவன். சரி, அத அப்புறம் சப்ஜெக்ட் மாறக்கூடாது, விஷயத்துக்கு வாங்க. என்ன சொன்ன? உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இப்போ ஒரு ஃபார்முலா சொல்லிருங்களேன். பாருங்க, இருந்தால் உருவாக்கு, எழுதிக்கோங்க. இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் உண்டாக்கு. சொல்லுங்க பக்கம் எழுதாதவங்க. இதுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் தரணும். உங்களுக்கு எல்லாம் புரியாட்டா என்ன செய்யணும்? இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் உண்டாக்கு. அர்த்தம் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. இந்த வழியா போறீங்க, ஒரு அத்திபார கல்லு ஒரு 50 கல்லு கிடக்குது. நீங்க வேற அர்ஜென்டா போன, இதை விட்டா வேற ரோடே இல்ல. என்ன செய்றீங்க? கார்த்தியும் பாசம் தான் போறாரு. என்ன செய்யலாம்? கல்ல நவுத்தி போட்டு கொஞ்சம் இருக்க பாச சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நகர்த்துறாரு கல்ல. உன்னால முடியுது, நீ இப்ப பாதையை உருவாக்குற. ஒரு பெரிய மலையே வந்து நிக்குது. இப்ப என்ன செய்யலாம்? இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் திரும்பி வந்துடு. நான் சொல்லி தரல. இருந்தால் உருவாக்கு, இல்லாவிட்டால் அவ்வளவுதான் வந்துடு நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லல. இருந்தால் உருவாக்கு, இல்லன்னா கவலைப்படாத, உண்டாக்குன்னு சொன்னார். கைத்த நான் சொல்லுறேன், உண்டாக்கு. நீ வாயினால சொல்லும் பொழுது அந்த மலையை பார்த்து, உனக்கு தடையாயிருக்கிற மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தில் கல்லுண்டு போ என்று நீ சொல்லுவாயானால், உனக்கு அது மலையை தடையாயிருந்த பாதை உனக்கு வழிவிட்டு ராஜபாதையாக கர்த்தர் மாற்றுகிறார். எது தடையா இருக்கிறதோ அதை ராஜபாதையாக உனக்கு கர்த்தர் மாற்றுவார். எது உனக்கு தடையாக இருக்கிறதோ அதையே உனக்கு ராஜபாதையாக கர்த்தர் மாற்றுகிறார். உன் வார்த்தையினால் அது ஆகும். மலையை பார்த்து நீ பேசும் பொழுது உனக்கு பாதை உருவாகாவிட்டாலும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்ப பதில்கள் உண்டாகுன்னா என்ன சார் அர்த்தம்னா, பதில் வருவதற்கு எந்த ஒரு சாத்திய கூறுகளும் சாதகமும் இல்லாது இருந்தாலும் நீ ஒரு காரியத்தை செய்தால் பதில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டுங்கள். உண்டாகும், உண்டாகும். ஒன்றும் இல்லாததிலிருந்து வருகிறது, அதுதான் உண்டாகுதல். உன் ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு எந்த ஏதுக்களும் தேவனுக்கு தேவையில்லை. பதில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைத்தட்டு, பயப்படாத, கையை தட்டு. உன் ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு ஐயா எல்லா வாசலும் மூடி இருக்கிறது, மூடட்டும். இரும்பு கதவாக இருக்கட்டும், அது இமயமலையாக இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபங்களுக்கு பதில்கள் நிச்சயமாய் உண்டாகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. பதில் உண்டாகும். உருவாக்குமா இல்லனா உருவாக்க அல்லது உண்டாக்கும். இதுதான் என் தலைப்பு. இந்த தலைப்புல மாணவர்களுக்கு சொல்லி தருது. உருவாக்கு இல்லனா திரும்பி மாத்திரம் வந்துடாத. தோல்விங்கிறது கிறிஸ்தனுடைய அகராதில கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தோல்விங்கிறது கிறிஸ்தனுடைய அகராதில இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் தோத்து போன தெய்வம் அல்ல, ஜெயித்த தேவன். ஜெயித்த தவிர வேற ஒன்று மரியாதை கட்ட நம்முடைய தேவன். உங்க எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது. ஜெயித்து தோற்க மாட்டீங்க சொல்லுங்க, நான் தோற்க மாட்டேன். நான் சொல்லுங்க, நான் தோற்கவே மாட்டேன். எந்த காரியத்தையும் தோற்க மாட்டேன். நான் செய்வதெல்லாம் ஜெயிக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிச்சயமா நம்ம ஜெயிக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமா ஜெயிப்போம். ஜெயிக்கிறத பத்தி பேசல, நான் வேற அதை பத்தி பேசினா ஆசையா இருக்கு. அதை பத்தி பேசணுமே ஆசையா இருக்கு. அப்படியே நாக்கு துடிக்குது. ஜெயித்த வெற்றியை பத்தி பேசினா என் நாக்கு அப்படியே பரபரப்பு இழுக்குது. ஒரு காந்தம் இழுக்கிற மாதிரி இழுக்குது. நான் வந்து உலகத்திலே நம்பர் 1 சாம்பியன். உலகத்திலே செஸ்ல சாம்பியன் நான் தான். என் மகன், நான் எதுல சாம்பியன்? செஸ்ல. எங்கெல்லாம் சாம்பியன்? முழு உலகத்திலேயும் சாம்பியன். இவன் வந்து என் புள்ள. இவன் வந்து இங்க லோக்கல் ஆடி 18 ஒரு செஸ் போட்டி வைக்கிறாங்க. சுண்ணாம்புக்கார தெருவில் வச்சு உதாரணம் சொல்றேன். சுண்ணாம்புக்கார தெருவில் வந்து ஒரு போட்டி இந்த ஊர்ல கூட நடக்கல. இந்த தெருவுக்கு கட்டி அடிச்சிட்டு இருக்காங்களே, பொங்கலுக்கு உரி அடிச்சிட்டு இருக்காங்களே, அதுல போய் இவன் தோத்துட்டான். அதுல போய் நான் யாரு, இவன் எதுல தோத்தான்? இப்படி உன் புள்ள தோத்தான் என்ன செய்வான்னு கேட்டேன் ஒரு அம்மா கிட்ட. ரொம்ப ஷேமா, நான் ரொம்ப வெக்கப்படுறேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவையா அப்படின்னு ஒரு அம்மா. சரி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டுங்களா? கிடையாதுங்க. இவர் என்ன பலார்னு அறிவுங்கிற. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். சோத்துக்கு உப்பு போட்டு நான் சொல்றதெல்லாம் புரியறதுக்கு தூக்கு போட்டு தொங்கிடுவேன். என்ன ஐயோ, புள்ளைய விளக்கத்துல உனக்கு எதுக்கு உசுறு? உலகத்துல நம்பர் 1 சாம்பியன் நீயா? உன் புள்ள பையன் தோத்துட்டு வரான். என் புள்ள எப்படி வளர்ப்ப நானு? என்ன இந்த 4 செவத்துக்குள்ள ஜெயிக்காம இவன் செஸ் போர்டை வெளியே தொடவே விடமாட்டேன். கையை வெட்டி போடுவேன். என்ன ஜெயிச்சுட்டு வெளியே போடா. நான் இருக்கிறேன் ஒருத்தன். என்ன ஜெயிச்சுட்டாம உலகத்தையே ஜெயிச்சு தானே. நான் ஒண்ணு கேட்கிறேன். ஆண்டவர் கேட்டாரு, உன் புள்ள செஸ்ல தோத்த தொங்கிருவியாக்குனாரு. ஐயோ சத்தியமா தொங்கிருவான் ஆண்டவர் அப்படின்னு. நீ யாருடான்னு கேட்டாரு. ஆண்டவர் நான் உன் புள்ளன்னு கேட்டேன். என் புள்ள நீ தோக்கலாம் மாட்டானாரு. தோக்கவே கூடாது. கைத்தட்டு புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை பத்தி பேசுறேன், என்னைய பத்தி என் பிள்ளைய பத்தி பேசல, உன்னைய பத்தி ஆண்டவரை பத்தி பேசுறேன். நீ தோக்க மாட்டேன். ஆனந்த செஸ்ல தான் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த். ஆண்டவர் எல்லா ஃபீல்ட்லயும் சாம்பியனாக இருக்கிறார். அவர் அடிச்சுட்டு உலகத்துல யாராலையும் முடியாது. பிறந்ததும் கிடையாது, பிறக்க போறதும் கிடையாது. அவரோட புள்ள நீ தோக்கவே மாட்டேன். ஆமென் சொல்லு. நீ யாருன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். பிரசங்கம் மாறினாலும் பரவாயில்ல, இல்ல இதுவும் பிரசங்கம் தான். இடத்துல நீ பிறக்க வேண்டிய இடத்துல நீ பிறக்கிறதுக்கு 50 கோடி பேர் போட்டி போட்டாங்க. இது யாராவது நம்புறீங்களான்னு பாருங்க. 50 கோடி பேர் இவரை ஜெயிச்ச பிறகுதான் இவர் பிறந்தார். 50 கோடி பேர் தான் நீங்கள் நானும் ஜெயிச்சிருக்கோம். ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்களேன். அப்பா கொடுமையா இருக்குல்ல, அநியாயமா இருக்குல்ல. 50 கோடி பேரை நீங்கள் நானும் ஜெயிச்சிருக்கிறோம். புரியல? ஏற்கனவே சொல்லி கொடுத்ததே புரியல, அப்புறம் எப்படி புரியும்? சொல்லிடுறேன். அப்பாவுடைய உடல்ல இருந்து உயிரணுக்கள் புறப்பட்டு அம்மாவுடைய சினை முட்டைக்குள்ள போகும்போது 50 கோடி அணுக்கள் குறைஞ்சது வருது. வரும் பொழுது அதுல எந்த அணு வந்து அம்மாவோட சினை முட்டைக்குள்ள போச்சோ அதுதான் குழந்தையா போகுது. ரைட்டுங்களா? அப்ப நீங்க போய் எந்த சினை முட்டைக்குள்ள, உங்க அம்மா முட்டைக்குள்ள, உங்க அம்மாவோட சினை முட்டைக்குள்ள போவோம் தான் நீங்க உருவானீங்க. அப்ப உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் வந்தாங்க? 50 கோடி பேர் வந்தாங்க. 50 கோடி பேருக்கு ஆண்டவர் யார உள்ள வருதுன்னு தெரியல. சரி ஒரு போட்டி வைப்போம், யாரு நிறைய இட்லி திங்கறா முத உள்ள போட்டு சொன்னாரா? யாரு வாய்க்கிலேயே பேசுறாங்களோ அவன் முத உள்ளுக்குள்ள போட்டுனாரா? சரி ஒரு நடன போட்டி வைப்பான்னு சொன்னாரா? இல்ல, ஒரே ஒரு போட்டி. என்ன தெரியுமா? அத்தனை பேத்தையும் அடிச்சு கொன்னு